அப்போ தைமஸ் எங்க பிரச்சனை இருக்கு ஸ்டெர்னத்துக்கு பின்னாடி ஹயோட்டாக்கு முன்னாடி தைமோசின் வந்துட்டு செக்ரெட் பண்ணுது தைமோசினோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னது இம்யூனிட்டி அந்த இம்யூன் சிஸ்டத்துல வந்துட்டு மேஜர் ஆக்டிவா இருக்கிறதுக்கு அது ரெண்டு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணது பார்த்தோம் நம்ம படிக்கும்போது சொல்லி ரெண்டு சோல்ஜர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் ஒன்று டி லிம்போசஸ் ஒன்று பி லிம்போசஸ் அடினோ ஹைபோஃபேஸை வந்து மூணா பிரிக்கிறாங்க பாஸ் டிஸ்டாலிஸ் பாஸ் இன்டர்மீடியட் பாஸ் நர்வோசா அந்த பாஸ் டிஸ்டாலிஸோட இன்னொரு பேர் தான் என்னது ஆன்டிடரி பிடிடரி அந்த பாஸ் நர்வோஸோட இன்னொரு பேர் தான் போஸ்டீரியர் பிடிடரி இது இன்டர்மீடியட் நடுவில் இருக்குது இதுல இருந்து செக்ரெட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் என்னது growth ஹார்மோன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க வருங்கால டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நான் உங்கள் சுபாஷ் இது ஹியூமன் பிசியாலஜியோட அடுத்த மாஸ்டர் பிளாஸ்டர் சீரிஸை நம்ம பார்க்க போகிறோம் ஒன் ஷார்ட் சீரிஸ் இன்னைக்கு என்ன சாப்டர் ஹியூமன் பிசியாலஜியில் பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிக்கல் கோஆர்டினேஷன் இன்டெகிரேஷன் ஹியூமன் பிசியாலஜியில் லாஸ்ட் சாப்டரான கெமிக்கல் கோஆர்டினேஷன் இன்டெகிரேஷன் நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம நியூரல் இருந்து பார்த்துருப்போம் அது வந்து டூ மெயின் சிஸ்டம் வந்து நம்ம பாடியை வந்து மெயினாக கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்துருப்போம் ஒன்று நியூரல் சிஸ்டம் இன்னொன்று எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படி சொல்லுவோம் நியூரல் சிஸ்டம் மெயினாக நர்வ்ஸால் கண்ட்ரோல் பண்ணுது இந்த மாதிரி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து அதாவது ஹார்மோன்ஸால் கண்ட்ரோல் ஆகுதுன்னு பார்த்துருப்போம் நம்ம நியூரன்ஸ் பார்த்துட்டோம் நியூரல் சிஸ்டம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எப்படி இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் மெயினாக எண்டோக்ரைன் கிளாண்ட்லேருந்து எப்படி இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் நடக்குது அந்த ஹார்மோன்ஸ்லாம் எங்கெங்க செக்ரெட் ஆகுது ஒரு இடத்துலேருந்து ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட்லேருந்து என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் செக்ரெட் ஆகுது அப்படின்றது தான் இந்த கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் அப்படின்ற சாப்டரில் பார்க்க போகிறோம் இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த NCERT லைன் பை லைன் வந்து படிச்சு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம சொல்லி தர போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு கண்டிப்பாக புரியறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கெமிக்கல் கோஆர்டினேஷன் இனிமேல் நீங்கள் மறுபடியும் படிக்கிறதுக்கு அவ்வளோ அவசியம் இருக்காத அளவுக்கு நம்ம லைன் பை லைன் என்ன சொல்லிருக்காங்கன்றத நம்ம லைன் பை லைன் பார்த்துலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு இன்னும் நிறைய ஒன் ஷாட் வீடியோஸ் எல்லாம் வேணும் பயாலஜி மட்டும் இல்ல கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாத்துலயுமே 11th and 12th ஒன் ஷாட் வீடியோஸ் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லா லைன் பை லைன் NCERT எக்ஸ்பிளைன் பண்ணி வேணும் அதில் நோட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வேதாந்த நீட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்குது அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா கண்ணா ஓகே இப்போ நம்ம ஆரம்பிச்சலாம் கெமிக்கல் கோஆர்டினேஷன் இன்டெகிரேஷன் மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்லேருந்து எப்படிலாம் ஹார்மோன்ஸ்லாம் செக்ரெட் ஆகுது அப்படின்றத சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஹார்மோன் பேஸ் பண்ணதாக தான் இருக்கும் இந்த கெமிக்கல் கோஆர்டினேஷன் இன்டெகிரேஷன் இது முக்கியமாக ஃபேக்ட்ஸாக தான் இருக்கும் நம்ம முன்னாடிலாம் பார்த்துருப்போம் இல்லையா முன்னாடிலாம் பார்த்து நிறைய மெக்கானிசம் பார்ப்போம் இந்த கார்டியோவாஸ்குலர் மெக்கானிசமாக இருக்கட்டும் போனில் எப்படி நடக்குது நியூரல் எப்படி நடக்குது நெஃப்ரான் கிட்னியில் எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படி நம்ம நிறைய இது பார்த்துட்டு மெக்கானிசமாக பார்த்துட்டு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் ஏதாவது ஒரு ட்ரிக் வச்சுட்டோ இல்லை வேற ஏதோ ஐடியாலஜி வச்சுட்டு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் பட் ஃபேக்ட்ஸ்ன்றது அதே அதுபடியாக படிக்கிறது தான் இது இந்த இடத்துல செக்ரெட் ஆகிற ஹார்மோனோட பேர் இதுன்னு அப்படின்றது நம்ம ஃபேக்ட்ஸை ஈஸியாக படிச்சு வச்சுக்கணும் அப்படி படிச்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால எப்படி எக்ஸாம்ஸ் கரெக்டாக எழுத முடியும் ஸோ ஃபேக்ட்ஸ்ன்றது வந்து மாற்றிலாம் எழுத முடியாது அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பண்ண அப்படி புரிஞ்சுக்கிட்டு அப்படி வேற மாதிரி புரிஞ்சுட்டு எழுத முடியாது அது என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறது தான் ஃபேக்ட்ஸ்ன்றது ஓகேவா இந்த சாப்டர் ஃபுல்லாமே ஃபேக்ட்ஸ் பேஸ்டு தான் ஓகேவா இப்போ இந்த கெமிக்கல் கோஆர்டினேஷன் இன்டெகிரேஷனில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கான்றதை நம்ம லைன் மேலும் பார்த்துடலாம் யூ ஆல்ரெடி லேர்ன்ட் இந்த நியூரல் சிஸ்டம் வந்து நம்ம போன இதில் படிச்சிருப்போம் நியூரல் சிஸ்டம் என்ன சொல்லியிருந்தோம் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் சொல்லியிருப்போம் பாயிண்ட் டு பாயிண்ட் ரேபிட் கனெக்ஷன் அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் இருக்கும் இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் ரேபிட் கனெக்ஷன் இருக்கும் ரேபிட் கோஆர்டினேஷன் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் இருக்கும் பட் இந்த கெமிக்கல் கோஆர்டினேஷன் அமong த ஆர்கனிசம் இந்த நியூரல் கோஆர்டினேஷன் இஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் பட் ஷார்ட் லிவ் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் இருக்கும் as the nerve fibers do not innervate all the cells of the body and the cellular function இன்னர் வெயிட்னா என்ன சார் அது என்ன சார் சொல்றீங்க புதுசான கனெக்ட் பண்ணாது நர்வ் செல்ஸ் எல்லா இடத்துக்குமே நர்வ்ஸ் போதா பாடி ஃபுல்லாக நர்வ்ஸ் இருக்குன்னு தெரியும் பட் எல்லா ஆர்கன்ஸுக்கும் எல்லா டிஷ்யூஸ்குள்ளேயும் நர்வ் இருக்கான்னு போட்டால் இல்லை எல்லா டிஷ்யூஸையும் நர்வ் கனெக்ட் பண்ணல ஸோ அப்படி கனெக்ட் பண்ணாத இடத்துலலாம் இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அதாவது கிளாண்ட்ஸ் இந்த ஹார்மோன்ஸாக மோஸ்ட்டாக செக்ரெட் ஆகுது அந்த பேசிஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் கெமிக்கல் கோஆர்டினேஷன் இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஃபேண்டாஸ்டிக் ஓகே அப்போ இன்டர்வேட் பண்ணல செல்லுலார் ஃபங்க்ஷன் நீட் டு பி கண்டினியூஸ்லி ரெகுலேட்டட் அது எப்படி ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் கோஆர்டினேஷன் இன்டெகிரேஷன் அதாவது நர்வ் செல்ஸால் இன்டெகிரேட் பண்ண முடியல பட் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறாங்க ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் கோஆர்டினேஷன் இன்டெகிரேஷன் ஹேஸ் டு பீன் ப்ரொவைடட் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கேரிட் அவுட் பை ஹார்மோன்ஸ் அந்த ஸ்பெஷல் கோஆர்டினேஷன் யாரு ஹார்மோன்ஸ் அதாவது இந்த நர்வ்ஸ் எல்லாம் போய் ஹெல்ப் பண்ண முடியாத இடத்துல நர்வ்ஸ் எல்லாம் போயிட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் தானே நர்வ்ஸ் எல்லாம் போயிட்டு அதை வந்துட்டு இந்த இம்பல்ஸாக இருக்கட்டும் இல்லை நிறைய விஷயம் செக்ரேட் பண்ண முடியாத ஒரு ஃபங்க்ஷன் பண்ண முடியாத இடத்துல போயிட்டு இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் போயிட்டு அங்கே போய் ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றாங்க ஓகேவா அது பண்ணக்கூடிய இது பேர் தான் ஹார்மோன்ஸ்ன்றது The neural system and endocrine system jointly coordinate and regulate the physiological functions of the body. இதை நம்ம போறவே பார்த்துருப்போம் ஓகே physiological functions of a body வந்துட்டு யார் ஜாயிண்டாக கோஆர்டினேட் பண்ணுறாங்க கண்ட்ரோல் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுறாங்கன்னா ரெண்டு சிஸ்டம் தான் ஒன்று நியூரல் சிஸ்டம் இன்னொன்று எண்டோக்ரைன் சிஸ்டம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் பேஸ் பண்ணி சிஸ்டம் தான் இதை பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே நியூரல் சிஸ்டம் பார்த்தாச்சு ஓகேவா ஓகே இப்போ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் ஹார்மோன் என்ன சார் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் ஹார்மோன் எண்டோக்ரைன்னா என்ன சார் எண்டோக்ரைன்னா டக்லெஸ் கிளாண்ட்னு சொல்லுவோம் டக்ட் இல்லாதது டக்லெஸ் கிளாண்ட்
சார் டக்ட்னா என்ன சார்? டக்ட்னா என்ன சார்னா ஒரு டியூப். இந்த டியூப் வழியா ஒரு ஹார்மோன் வந்துட்டு ஒரு டியூப் வழியா ஒரு ஹார்மோன் பாஸ் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அதை நம்ம என்ன சொல்றோம்? டக்ட் கிளாண்டுன்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்படியே டியூப் வழியா போகாம அப்படி டைரக்டா பிளட்ல அப்படியே கலந்துட்டு போயிடுச்சு, அது மாதிரி டக்ட்லெஸ் கிளாண்டுன்னு சொல்றோம். ஸோ எண்டோகிரைன்றது டக்ட்லெஸ் கிளாண்ட். டக்டுள்ள கிளாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸோகிரைன்னு சொல்றோம். எக்ஸோகிரைன் அப்படின்னு எதை நம்ம சொல்றோம்? டக்ட் இருக்க கிளாண்ட். டக்ட்னா டியூப், குழாய்னு சொல்லுவோம். டக்ட்னா என்ன சொல்லுவோம்? குழாய்னு சொல்லுவோம். இந்த குழாய் இருக்கிற டியூபை தான் நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸோகிரைன் கிளாண்ட்னு சொல்றோம். குழாய் இல்லாத அதாவது டியூப் இல்லாத கிளாண்ட் நம்ம என்ன சொல்றோம்? அங்க டைரக்டா போறது நம்ம சொல்றோம் எண்டோகிரைன் சொல்றோம். ஓகே, மெயினா எண்டோகிரைன் எக்ஸோகிரைன் இதான் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, லாக்ஸ் டக்ட் and hence are called as a ductless gland. There are secretions or hormone. இங்க தான் என்ன ஆகுது? ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகுது. ஓகேங்களா? The classical definition of hormones as a chemically produced by endocrine gland and released into the blood. அதாவது chemically endocrine hormones என்னது? chemically endocrine glandல ப்ரொடியூஸ் ஆகுது. endocrine glandல வந்துட்டு chemically ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகி endocrine glandல ப்ரொடியூஸ் ஆகி எங்க ரிலீஸ் ஆகுது? bloodல ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? இதுதான் ஒரு காலத்து வரைக்கும் இது சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அதாவது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹார்மோன் மட்டும் ரிலீஸ் ஆகல, அதோட சேர்த்து நிறைய மாலிகூல்ஸ், புது மாலிகூல்ஸும் ரிலீஸ் ஆகுது. எங்க எண்டோகிரைன் கிளாண்ட்ல இருந்து சிந்தசைஸ் ஆகி பிளட்ல ஹார்மோனோட சேர்த்து நியூ மாலிகூல்ஸும் சிந்தசைஸ் ஆகுது அப்படின்றது வந்துட்டு இப்போது டெஃபினிஷனா இருக்கு. முன்னாடி சொல்லிட்டு இருந்தது ஒன்லி பிளட் ஹார்மோன்ஸ் மட்டும் தான் செக்ரேட் ஆகுதுன்றாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்க? பிளட்டோட சேர்ந்து நியூ மாலிகூல்ஸும் வருதுன்றாங்க. ஓகே, டெஃபினிஷன் now follows to the targeted organ as a current scientific definition as follows. Hormones are non-nutrient. Hormones என்னது? non-nutrients. non-nutrients chemicals என்ன சார்? அங்கேருந்து எனர்ஜி கிடைக்காது, சத்தெல்லாம் கிடைக்காது. ஹார்மோன்ஸ் வந்து நம்ம சத்தெல்லாம் கொடுக்காது. ஓகே, எனர்ஜிலாம் கொடுக்காது. which is intracellular messenger. என்னோட intracellular messenger. it act as a ஒரு intracellular messenger மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். ஓகேவா? அப்போ ஹார்மோன்ஸ் என்னது? non-nutrients. அதுல நமக்கு சத்தெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. அது எப்படி ஆக்ட் பண்ணுது? ஒரு intracellular messenger மாதிரி ஆக்ட் பண்ணுது. and are produced in a trace amount. trace amount என்னதுன்னா very small amountல தான் அது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. very small amountல தான் இந்த ஹார்மோன்ஸ் ஐ மீன் ப்ரொடியூஸ் ஆகுது எங்க? எண்டோகிரைன்ல. ஓகேங்களா? the new definition covers the number of new molecules. இதான் சொல்லுங்க பாருங்க, அது வந்து நியூ டெஃபினிஷன் எப்படி சொல்றாங்க? நியூ மாலிகூல்ஸோட சேர்த்து நியூ மாலிகூல்ஸ் in addition to the hormone. அப்போ addition to the hormone secreted by the endocrine, organized by the organized endocrine gland. ஓகேவா? இப்போ முன்னாடி என்ன சொல்லிருக்காங்க? ரெண்டு டெஃபினிஷன் சொல்றாங்க சொன்னா, பழைய டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஹார்மோன்ஸ் வந்து எண்டோகிரைன் கிளாண்ட்ல செக்ரேட் ஆகி பிளட்ல ரிலீஸ் ஆகுதுன்றாங்க. பட் நியூ ஹார்மோன் என்ன சொல்றாங்க? ஐ மீன் நியூ ஹார்மோன்ல புது டெஃபினிஷன் வந்து என்ன சொல்ல போறதுன்னா, ஹார்மோனோட சேர்த்து நியூ மாலிகூல்ஸும் எண்டோகிரைன் கிளாண்ட்ல செக்ரேட் ஆகி ரிலீஸ் ஆகப்படுது அப்படின்றாங்க. இன்வெர்டிபிரேட்ஸ், அதாவது முதுகெலும்பு, இந்த இன்வெர்டிபிரேட்ஸ் முதுகெலும்புன்னு சொல்லுவோம். அந்த முதுகெலும்பு தான் இல்லாதவங்க நம்ம இன்வெர்டிபிரேட்ஸ் சொல்லுவோம். நமக்கு முதுகெலும்பு இருக்கு, நம்ம வெர்டிபிரேட்ஸ். ஓகேவா? இன்வெர்டிபிரேட் possess a simple endocrine system. இன்வெர்டிபிரேட்ல சிம்பிளான எண்டோகிரைன் சிஸ்டம் தான் இருக்கும், நம்மள மாதிரி காம்ப்ளெக்ஸாலாம் இருக்காது. ஓகேவா? அண்ட் வித் ஃபியூ ஆர்கன்ஸ், அவ்வளோ ஆர்கன்ஸ்லாம் இருக்காது. and large number of chemical acts as a hormone and provide a coordination in vertebrates. நமக்குலாம் large amount of chemicals வந்து இருக்கு. large amount of chemicals, ஹார்மோன்ஸ் எல்லாம் பிரசன்ட் இருக்கு. அதில் நமக்கு ஜஸ்ட் மினிட், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் எதில் பிரசன்ட் இருக்குன்னா நம்ம மாதிரி வெர்டிபிரேட்ஸ், ஹியூமன்ஸ் எல்லாம் பிரசன்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? ஹியூமன் எண்டோகிரைன் சிஸ்டம். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இதெல்லாம் பிரசன்ட் இருக்கும் போது ஹியூமன் எண்டோகிரைன் சிஸ்டம் பார்க்க போறோம். மொத்தம் 9 ஹியூமன் எண்டோகிரைன் சிஸ்டம். ஐ மீன் இந்த கிளான்ஸ் வந்து பிரசன்ட் இருக்கு, 9 கிளான்ஸ் பிரசன்ட் இருக்குன்றோம். ஓகேங்களா? தி எண்டோகிரைன் கிளான்ஸ் அண்ட் ஹார்மோன் ப்ரொடியூஸ்ட் இன் டிஃப்யூஸ்ட் டிஷ்யூஸ். உலகம் ஃபுல்லா, ஐ மீன் உலகம் ஃபுல்லா இல்ல, பாடி ஃபுல்லா இருக்க பல இடத்துல இருக்கக்கூடிய டிஃப்யூஸ் செல்ஸ்ல தான் இந்த எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் வந்து சிட்டுவேட் ஆயிருக்குனாங்க. டிஃபரெண்ட் பார்ட் ஆஃப் த பாடி கான்ஸ்டிடியூட்டிங் தி எண்டோகிரைன் கிளாண்ட். அது என்னென்ன கிளாண்ட்ன்றாங்க? பிட்யூட்டரி. பிட்யூட்டரி எங்க இருக்கு? அப்படியே இதிலே பார்த்துக்கோங்க. இதிலே பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு டயக்ராம் பேஸில் ஏன் பார்க்க சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் டயக்ராம் பேஸில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக மறைஞ்சிடும். வா, ஃபர்ஸ்ட் என்னது? பிட்யூட்டரி. பிட்யூட்டரி கிளாண்ட் என்னது? இந்த பிரெயின். அதை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? ஹைப்போதலாமஸ் கண்ட்ரோல் பண்றாங்க. பிட்யூட்டரி, பைனியல், தைராய்டு, பாராதைராய்டு, தைமஸ், இந்த ரீஜன்ல இதெல்லாம் என்னது? லங்ஸுக்கு மேலே இருக்க இது, அப்புறம் கிட்னிக்கு மேலே இருக்கிற பேங்க்ரியாஸ், அட்ரினல் கிளாண்டு, அப்புறம் டெஸ்டிஸ் மெயிலில், ஓவரிஸ் ஃபீமேல். ஸோ இதெல்லாம் தான் எண்டோகிரைன் கிளாண்ட் இன் ஹியூமன். பேங்க்ரியாஸ், பாராதைராய்டு, தைமஸ், கார்னெட்ஸ், அதான் கார்னெட்ஸ் என்னது? டெஸ்டிஸ் இன் மேல்ஸ், ஓவரி இன் ஃபீமேல்ஸ். ஓகேவா?
or the organized endocrine body in our or the organized endocrine bodies in our body. இதெல்லாம் தான் ஆர்கனைஸ் ஆன endocrine bodies in our body, நம்ம பாடியில் இருக்குது. In addition to this, இதோட சேர்த்து இப்போ இதெல்லாம் endocrine gland, நான் endocrine glandல கூட சில ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகும். ஏன்னா இங்க இருந்தெல்லாம் ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆக போகுது. இந்த 9 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 9 தானே, 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 9 8 9 கிட்ட வந்துட்டு அதில் வந்துட்டு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆக போகுது. இதெல்லாம் endocrine பாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நான் endocrine gland இருந்தும் ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதெல்லாம் என்னன்னு கேட்குறாங்கன்னா அதர் ஆர்கன்ஸ், அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல இருந்தும் வரும். லிவர், நம்ம லிவர்ல இருந்து அந்த பைல் ஜூஸ் பைல் டக்ட் எல்லாம் படிப்பீங்க. லிவரு, கிட்னிலேருந்து அந்த டையூரிட்டிக் ஹார்மோன் படிப்போம். இந்த ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன், இந்த யூரின் வந்து போகாமல் இருக்குது தடுக்கிறதுக்கு. ஓகேங்களா, அது ஹார்ட் பீட்டில் கூட இருக்குது, ஹார்ட் பீட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் இந்த ஆர்கன்ஸ் கூட என்ன பண்ணுது, ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது அப்படின்றாங்க. ஓகேவா, அப்போ இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட், இந்த எண்டோக்ரைன் பாடிஸ் மட்டும் ஹார்மோனை செக்ரேட் பண்ணல, அதோட சேர்த்து சில ஆர்கன்ஸும் நம்ம பாடியில் வந்துட்டு ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது அப்படின்றாங்க. brief account of a structure, functions and all major endocrine gland are hypothalamus. கண்ட்ரோல் பண்றது யாரு, ஹைப்போதலாமஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. பிரெயின் இருக்கு பார்த்தீங்கன்னா, பிரெயின் ரீஜன் ஹைப்போதலாமஸ். தலாமஸ் கீழே இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம், ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்றோம். ஆஃப் ஹியூமன் பாடி given in a following session, இதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஹைப்போதலாமஸ் பத்தி சொல்றாங்க. ஹைப்போதலாமஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, அது கண்ட்ரோல் பண்ணுது. என்னது, பிட்யூட்டரி கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணுது. இங்க இருக்க தெரியுதா பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த பிட்யூட்டரி கிளாண்டை யாரை கண்ட்ரோல் பண்ணுவானா, ஹைப்போதலாமஸ் தான். ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணும் மெயினாக. ஏன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் தான் என்ன பண்ணுது, ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. ஹைப்போதலாமஸ் செக்ரேட் பண்ண, பட் பிட்யூட்டரி கிளாண்ட் தான் ஹார்மோனை செக்ரேட் பண்ணுறதுனால அது கண்ட்ரோல் பண்ணுது. ஹைப்போதலாமஸ் வந்துட்டு பிட்யூட்டரி கிளாண்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா, எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, 2 இது ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா, கோனோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன், 2 ஹார்மோன் ரிலீஸ் பண்ணிட்டு இதை வந்து ரெகுலேட் பண்ணுது. எப்படி ரெகுலேட் பண்ணுதுன்னா, கோனோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் GnRH ன்னு சொல்லுவோம். கோனோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன். இந்த கோனோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா, ஸ்டிமுலேட் பண்ணுது. எதை, பிட்யூட்டரி கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணுது, ஒரு ஆக்டிவேட் பண்ணுது. ஓகே, அப்போ ஆக்டிவேட் பண்றது யாரு, கோனோட்ரோபிக். கொடுத்துருப்பாங்களா, இல்லை அது அடுத்தது தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது என்ன பண்ணுது, ஸ்டிமுலேட் pituitary synthesis. pituitary synthesis ஸ்டிமுலேட் பண்ணுது. ஓகே, இப்போ ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுது நம்ம பார்த்தோம். ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுது, பிட்யூட்டரி கிளாண்டை ரெகுலேட் பண்ணுது. ரெகுலேட்னா என்ன டேர்முக்குன்னா, ரெகுலேட்னா இப்போ நம்ம ஃபேனில் ரெகுலேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அதிகமும் படுத்தலாம் கம்மியாகவும் படுத்தலாம். ஓகேவா, ஸ்பீடாகவும் வைக்கலாம் கம்மியாகவும் வைக்கலாம். ஸோ அதே பேஸில் வந்துட்டு இப்போ வந்துட்டு இது என்ன பண்ணலாம், அதிகமாக, அதாவது ஸ்டிமுலேட்டும் பண்ணலாம் இன்ஹிபிட்டும் பண்ணலாம். ஸ்டிமுலேட் யார் பண்ணுறா, கோனோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறா. அப்போ யாரை இன்ஹிபிட் பண்ணோம், யாராவது தடுக்கணும் இல்லையா. அந்த இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ஹார்மோனோட பேர் என்னன்னா சொமாட்டோஸ்டாட்டின் அப்படின்னு சொல்லுவோம். சொமாட்டோஸ்டாட்டின். இந்த சொமாட்டோஸ்டாட்டின் என்ன பண்ணுவான், இன்ஹிபிட் பண்ணுவான். எதை இன்ஹிபிட் பண்ணுவான், பிட்யூட்டரி சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணுவான். இன்ஹிபிட்னா ஸ்டாப் பண்ணுவான். எதை இது பண்ணுவான், பிட்யூட்டரி சிந்தசிஸை. ஓகேவா, அப்போ ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுது, பிட்யூட்டரி கிளாண்டை வந்து ரெகுலேட் பண்ணுது. அந்த ரெகுலேட் பண்றதுல எப்படி ரெகுலேட் பண்ணுதுன்னா, கோனோட்ரோபிக் ரிலீஸ் பண்ணிட்டு அதை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணுது. அதே சொமாட்டோஸ்டாட்டின் ரிலீஸ் பண்ணிட்டு அதை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன படிச்சுட்டு அடுத்தது போகலாம். As you know, hypothalamus is the basal part of dicephalon. Dicephalon on the position of the forebrain dicephalon, and it's regulate a wide spectrum of body function. கண்டிப்பா wide spectrum அத மெயினா கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். It contains several groups of neurosecretory cells. அதாவது neurosecretory cellனா nuclei cells னு சொல்லுவோம். ஓகேங்களா, nuclei. இந்த மரத்துல கூட neurosecretory cellsனா nucleiன்றது which produces hormone. அங்க தான் அது ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா, these hormones regulate the synthesis and secretion of pituitary hormones. இதுதான் என்ன பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது. என்ன ரெகுலேட் பண்ணுது, synthesis and secretion of pituitary hormone ரெகுலேட் பண்ணுது அப்படின்றோம். however the hormones produced by the hypothalamus, இது என்ன பண்ணுது, hypothalamus என்ன பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது pituitary control. hypothalamus are 2 types, 2 types of hormone ரிலீஸ் ஆகுது. அதான் 2 type of hormones என்னது, 2 types. the releasing hormone which stimulates the secretion
அதான் எதுக்கு ஸ்டிமுலேட் பண்றதுக்கு ஒரு ஹார்மோன், பிட்யூட்டரி ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்றது, ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஹார்மோன், அப்புறம் அந்த அது வந்துட்டு இன்ஹிபிட் பண்றதுக்கு ஒரு ஹார்மோன் இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஹைப்போதாலமிக்ல கோனோட்ரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன், கோனோட்ரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் என்ன பண்ணுது? ஸ்டிமுலேட் பண்ணுது. வேற எங்க சொமாட்டோஸ்டாட்டின் என்ன பண்ணுது? ஜஸ்ட் மினிட். சொமாட்டோஸ்டாட்டின் என்ன பண்ணுது? ஹைப்போதாலமஸை இன்ஹிபிட் பண்ணுது. பிட்யூட்டரி ஹார்மோன் இதாவது இன்ஹிபிட் பண்ணுது. அதை தான் நம்ம இங்க ஈஸியாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுவாங்க. இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிங்க. இந்த மாதிரி சைடில் எழுதி வச்சுவாங்க. ஒன்ஸ் ஒரு தனியாக நோட்டு போட்டு எழுதி வைங்க. இல்லைனா உங்களுக்கு NCERT பக்கத்தில் எழுதி வைங்க. இப்படி எழுதி வைக்க தான் உங்களுக்கு ஈஸியாக படிக்க முடியும். ஓகேவா? நம்ம எல்லாமே NCERT வந்து நம்ம லைன் பை லைன் படிச்சுட்டு மட்டும் போகிறதில்ல. அதெல்லாம் எப்படி ஷார்ட் ஆக்கி நம்ம சொல்கிறோம். இப்படி நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? ஹைப்போதாலமஸ் வந்து ரெகுலேட் பண்ணுது. இது பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் செக்ரேஷன் ரெகுலேட் பண்ணுது. எப்படி ரெகுலேட் பண்ணுது அப்படின்னா அந்த சிந்தசிஸ் எப்படி ரெகுலேட் பண்ணுதுன்னா ஒன்று ஸ்டிமுலேட் பண்ணுது, இன்னொன்று இன்ஹிபிட் பண்ணுது. ரெண்டு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் என்னது? கோனோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் GnRH அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ஹார்மோன் என்னதுன்னா சொமாட்டோஸ்டாட்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Somatostatin inhibit பண்ணு growth hormone for pituitary. These hormone originating in the hypothalamic neurons pass through axon. இது எங்க ஒரிஜினேட் ஆகுது? இந்த ஹார்மோன்ல எங்க இருந்து ஒரிஜினேட் ஆகுது கண்ணா? இது எல்லாமே கண்ணா எங்க இருந்து ஒரிஜினேட் ஆகுதுன்னா ஹைப்போதாலமஸ்ல தான். ஹைப்போதாலமஸ்ல ஒரிஜினேட் ஆகி ஆக்சான் வழியா அப்படியா pass through axon and are released to the nerve endings. Pass through axon and nerve ending ரிலீஸ் ஆகுது. ஆக்சானா தெரியல, அந்த நியூரானை நம்ம 3 விதமா பிரிச்சிருப்போம். செல் பாடி, டென்ட்ரைட்ஸ், ஆக்சான் சொல்லி பிரிச்சிருப்போம். அந்த ஆக்சான்ல இந்த டெய்ல் மாதிரி இருக்கிறது. இப்படி வரும் தெரியுமா நியூரான்ல இதான் ஆக்சான் சொல்லுவோம். இது டென்ட்ரைட்ஸ் தெரியுதுல? இது வந்து என்னது? செல் பாடி. ஓகேவா? அப்போ ஆக்சான் வழியா பாஸ் ஆகி அனுப்புது. ஓகேவா? தீஸ் ஹார்மோன் ரீச் த பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் த்ரூ த போர்ட்டல் சர்க்குலேட்டரி சிஸ்டம். போர்ட்டல் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வழியா என்ன ஆகுது? இந்த ஹார்மோன் வந்துட்டு பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ரீச் ஆகுது. அது என்ன சார்? போர்ட்டல் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா ஒரு கனெக்டிங் பார்ட்ஸ் தான் சொல்லுவோம். கனெக்டிங் பார்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம் தான் சொல்லுவோம். அண்ட் ரெகுலேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஆன்டீரியர் பிட்யூட்டரி. Regulate the functions of the anterior pituitary and posterior pituitary is under the direct neural regulations of the hypothalamus. அதாவது இங்க பாருங்க, இது இல்லையா? 2 types of இது இருக்கு. 2 types of அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ரெண்டா பெரிய, ஒன்று ஆன்டீரியர் பிட்யூட்டரி, இன்னொன்று போஸ்டீரியர் பிட்யூட்டரின்றது. ஓகேங்களா? அப்போ ஹார்மோன் ரெகுலேட் பண்ணுது. ஒரு விஷயத்த ஹார்மோன் ரெகுலேட் பண்றதை நம்ம என்ன சொல்றோம்? ஆன்டீரியர் பிட்யூட்டரின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் வந்துட்டு 2 இருக்கு கண்ணா. ஒன்று ஆன்டீரியர், அப்புறம் போஸ்டீரியர். ஓகேவா? இதுல வந்துட்டு ஹார்மோனால ரெகுலேட் பண்ண முடியாது. ஹார்மோனால ரெகுலேட் பண்ணக்கூடிய கிளாண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆன்டீரியர் பிட்யூட்டரி. ஹார்மோன் ரெகுலேட் பண்ணுது. ஹார்மோன் தான் அங்க ரிலீஸ் பண்ணாமா வேணாமா, அப்படி ரெகுலேட் பண்ணுது. ஒன்று ஸ்டிமுலேட் பண்றது, செக்ரேட் பண்றது அப்படின்றது. ஓகேவா? அப்போ ஹார்மோன் ரெகுலேட் பண்றதை நம்ம என்ன சொல்றோம்? ஆன்டீரியர் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படி நோட்ஸ் எடுத்தாதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆன்டீரியர் பிட்யூட்டரி அப்படின்னு சொல்லுவோம். அதே இன்கேஸ் நியூரல் சிஸ்டம் ரெகுலேட் பண்றது. நியூரல் ரெகுலேட் பண்றது என்ன நம்ம சொல்றோம்? போஸ்டீரியர் பிட்யூட்டரி அப்படின்னு சொல்றோம். நியூரல் ரெகுலேட் பண்றத போஸ்டீரியர் பிட்யூட்டரி அப்படின்னு சொல்றோம். ஓகே ஓகேண்ணா? அப்போ ஹார்மோன் ரெகுலேட் பண்ணது ஆன்டீரியர் பிட்யூட்டரி, நியூரான் ரெகுலேட் பண்றது போஸ்டீரியர் பிட்யூட்டரி. 2 types ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு. ஓகேவா? சூப்பர். இப்போ நம்ம இந்த பிட்யூட்டரி கிளாண்டை டீட்டெயிலாக பார்த்துலாம். The pituitary gland is located in a bony cavity of 𝑬𝒙𝒑𝒐𝒓𝒆. இது ரொம்ப முக்கியம். 𝑬𝒙𝒑𝒐𝒓𝒆 தான் உட்காந்துருக்கு. இது பிட்யூட்டரி கிளாண்ட். போனி கேவிட்டினா குழாய், கேவிட்டினா ஓட்ட மாதிரி இருக்கும், ஹாலோ மாதிரி இருக்கும். ஓகேவா? ஹாலோ போனி கேவிட்டியில தான் பிரசன்ட் ஆயிருக்கு. எங்க பிரசன்ட் ஆயிருக்கு?
இங்க பாத்தீங்களா இங்க பிரசன்ட் இருக்கு. இந்த ஹாலோக்குள்ள தான் இந்த pituitary gland பிரசன்ட் இருக்கு. 2 types of pituitary gland இருக்கு. ஒன்னு anterior pituitary, இன்னொன்னு posterior pituitary. It is divided anatomically into adenohypophysis and neurohypophysis. Adenohypophysis னும் neurohypophysis னும் ரெண்டா பிரிக்கிறாங்க. anatomically அது பிரிக்கும்போது எப்படி பிரிக்கிறாங்க? adenohypophysis and neurohypophysis ன்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. இத வந்துட்டு நம்ம எழுதுவோம். நம்ம எப்படி உங்களுக்கு கொஞ்சம் டீடைலா எழுதி வைக்கிறேன். அதாவது pituitary gland எப்படி பிரிக்கிறாங்க? ஜஸ்ட் a minute. இங்க ஸ்பேஸ் இல்லாதனால தான் பிரச்சனையா இருக்கு. டோன்ட் நோ ப்ராப்ளம். adenohypophysis அப்புறம் ரெண்டா பிரிக்கிறாங்கல்ல adenohypophysis neurohypophysis அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. adenohypophysis and neurohypophysis. இதோட இன்னொரு பேர் இதுல இருந்து அந்த adenohypophysis ல இருந்து 3 விஷயம் பிரியுது. neurohypophysis இருந்து adenohypophysis ல இருந்து 3 விஷயம் பிரியுது. அது என்ன 3 இதுன்னா 3 செல்லுனா பாரால பாஸ், பாஸ் டிஸ்டாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பாஸ் நர்வோசா, பாஸ் நர்வோசா. ஓகேங்கண்ணா, பிட்யூட்டரி கிளாண்டை ரெண்டா பிரிக்கிறாங்க. adenohypophysis, neurohypophysis. அதில் adenohypophysisல ரெண்டு மூணா வருது. பாஸ் டிஸ்டாலிஸ், பாஸ் இன்டர்மீடியேட், பாஸ் நர்வோசா. ஓகேங்களா, இதிலிருந்து நிறைய ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகும். அது என்னென்ன ஹார்மோன்ஸ்னு பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி பாஸ் டிஸ்டாலிஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த பாஸ் டிஸ்டாலிஸோட இன்னொரு பேர் தான் என்னது? ஆன்டீரியர் பிட்யூட்டரி. இந்த பாஸ் டிஸ்டாலிஸோட இன்னொரு பேரு ஆன்டீரியர் பிட்யூட்டரி. ஓகேங்களா? ஓகே, இது இன்டர்மீடியேட். அப்போ ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கும் போஸ்டீரியர் பிட்யூட்டரிக்கும் இன்டர்மீடியேட் இருக்கு. இது ஆன்டீரியர் பிட்யூட்டரினா அப்போ பாஸ் நர்வோசா என்னவா இருக்கும்? போஸ்டீரியர் பிட்யூட்டரி. போஸ்டீரியர் பிட்யூட்டரி. ஓகே ஓகேண்ணா, இப்போ இதுல இருந்து என்னென்னலாம் ஹார்மோன்ஸ் வந்து இதாகுதுன்னு பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் இந்த கலர் யூஸ் பண்ணியாச்சு, பச்சை யூஸ் பண்ணி ஹார்மோன்ஸ் வந்து நம்ம பச்சை கலர் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, என்னென்ன ஹார்மோன் ஃபர்ஸ்ட் இதாகுதுன்னா growth ஹார்மோன், ஷார்ட்டா எழுதுவோம் ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் மட்டும் growth ஹார்மோன்ஸ் தெரியுதா? நான் ஷார்ட் ஃபார்ம் எழுதுறேன். growth ஹார்மோன்ஸ், ப்ரொலாக்டின் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொலாக்டின். ஓகேவா? தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் TSH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். லுட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அப்புறமா ஒரு ஹார்மோன் இருக்கு, என்னதுன்னா இதுதான் அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், ACTH சொல்லுவோம். அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் ACTH. ஓகேவா?
adrenocorticotropic hormone. ஓகேவா கண்ணா? அப்போ பிட்யூட்டரி கிளாண்ட் ரெண்டா பிரிக்கிறாங்க, அடினோ ஹைப்போஃபைசஸ், நியூரோ ஹைப்போஃபைசஸ். அடினோ ஹைப்போஃபைஸை வந்து மூணா பிரிக்கிறாங்க, பாஸ் டிஸ்டாலிஸ், பாஸ் இன்டர்மீடியட், பாஸ் நர்வோசா. அந்த பாஸ் டிஸ்டாலிஸோட இன்னொரு பேர் தான் என்னது? ஆன்டிரியரி பிட்யூட்டரி. அந்த பாஸ் நர்வோஸோட இன்னொரு பேர் தான் போஸ்டீரியர் பிட்யூட்டரி. இது இன்டர்மீடியட் நடுவில் இருக்குது. இதுல இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் என்னது? growth ஹார்மோன்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, growth ஹார்மோன்ஸ், prolactin, growth ஹார்மோன்ஸ், prolactin, thyroid stimulating hormone, thyroid stimulating hormone, அப்புறம் luteinizing hormone. இந்த menstrual cycles யூஸ் பண்ணக்கூடிய அதில் வரும். ஓகே, luteinizing hormone, follicular stimulating hormones அப்படின்னு சொல்லுவோம். luteinizing hormone and follicular stimulating hormones. அதுக்கப்புறமா என்னது? adrenocorticotropic hormone. அடுத்து ACTH சொல்லுவோம், adrenocorticotropic hormone. ஓகேவா? அப்போ எத்தனை ஹார்மோன் இருந்து? இதாவது 1 2 3 4 5 6 6 ஹார்மோன். ஓகேவா? பாஸ் இன்டர்மீடியட்ல அவ்வளோ ஹார்மோன் இல்லை, ஒரே ஒரு ஹார்மோன் தான். ஓகேவா? MSHன்னு சொல்லுவோம், மெலானின் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், MSHன்னு சொல்லுவோம். என்னது? ஒரே ஒரு ஹார்மோன் தான், மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகேவா? என்னது? MSH. ஓகேவா? ஒரே ஒரு ஹார்மோன் தான். இங்க வந்து பாஸ் இன்டர்மீடியட்ல ஒரே ஒரு ஹார்மோன் என்னது? மெலனோசைட் இன்டர்மீடியட் ஹார்மோன் அப்படின்ற ஒரே ஒரு ஹார்மோன் தான். ஓகேங்களா? அதே பாஸ் நர்வோசால 2 ஹார்மோன் இருக்கு. அது என்னென்ன ஹார்மோன்னா? ஆக்சிடோசின், அப்புறம் வாசோப்ரெசின் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிடோசின் அண்ட் வாசோப்ரெசின் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அப்போ 2 ஹார்மோன் இருக்கு. SSIN. I am bad in spelling. எனக்கு ஸ்பெல்லிங்க்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது. பட் நீங்கள் ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதணும். ஓகேங்களா? அப்போது இவ்வளோதான். நம்ம வந்துட்டு இந்த லைன் பை லைன் படிக்கிறத விட இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம படிச்சுட்டே போயிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன். into 2 adenosine neurohypophysis. Adenophysis is consist of 2 portions. 2 portions இருக்கு. ஒன்னு paradistals and para-intermediates. The paradistals region is a pituitary, commonly called as anterior pituitary. இப்படி படிச்சிட்டு இதுல வந்துட்டு இந்த ஹார்மோன்ஸ்லாம் இருக்கு. அப்படி நம்ம படிச்சிட்டு போறதை விட இப்படி நம்ம ஒரு செக்ஷன் பண்ணி நம்ம ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு வச்சிட்டோம் வச்சுக்கோங்க, அது மறக்கவே மறக்காது. ஓகேவா? இதுல நம்ம இந்த கோனடோட்ரோபின்ஸ் என்ன பண்ணுது, என்ன டைப் ஆஃப் ஹார்மோன் வந்து ரெகுலேட் பண்ணுது, என்ன இது பண்ணுது அப்படின்றத நம்ம தனியா பார்ப்போம். ஓகேங்களா? MSH ஸ்டிமுலேட் பண்ணுது. அவோவர் இன் ஹியூமன்ஸ் பாஸ் இன்டர்மீடியட் வேணா ஒரு லைன் போயிடலாம். என்ன பண்ணுது இது வரைக்கும் பார்த்தோமா? அடினோ ஹைப்போஃபைசிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 போர்ஷன் இருக்குன்றாங்க. என்ன 2 போர்ஷன்? பாஸ் டிஸ்டாலிஸ், பாஸ் இன்டர்மீடியட். இதுவும் இருக்கு, இது பின்னாடி வரும். ஓகேங்களா? பாஸ் டிஸ்டாலிஸ், பாஸ் இன்டர்மீடியட். And pars distalis is the region of pituitary commonly called as anterior pituitary, produce a growth of a prolactin thyroid stimulating hormone. Prolactin thyroid stimulating hormone அதான் சொல்றது. ஓகேங்களா? prolactin growth hormone, thyroid stimulating hormone, adrenocorticotropic hormones, luteinizing hormone and follicular stimulating hormone அப்படின்ற 6 ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுது. prolactin intermediate secretes only one hormone called melanocytes. மெலனோசைட்ஸ்னு ஒரே ஒரு ஹார்மோன் தான் செக்ரேட் பண்ணுது. பாஸ் நெர்வோசா however in humans a pars intermediate almost merged with. இந்த பாஸ் இன்டர்மீடியட்டும் பாஸ் டிஸ்டாலிஸும், அதாவது இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரியும் இந்த இதுவும் கிட்டத்தட்ட ரொம்ப மெர்ஜா இருக்குமா. போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் ஆன்டீரியர் பிட்யூட்டரி இந்த இன்டர் லைன் இருக்கு பாத்தீங்களா, இப்படி இருக்குங்க. நம்ம அது இப்படி வரும், 2 இது வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப இதா இருக்குமா, வா ரொம்ப க்ளோஸா இருக்கும் அப்படின்னாங்க. இந்த ஆன்டீரியர் பீரியடும் இந்த இன்டர்மீடியட்டும். அப்படி நியூரோ ஹைப்போஃபைசிஸ், இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. என்னது இதுக்கு இன்னொரு பேர்? என்னது? நியூரோ ஹைப்போஃபைசிஸ். நியூரோ ஹைப்போஃபைசிஸ் எதுக்கு இன்னொரு பேரு? பாஸ் நெர்வோசா, போஸ்டீரியர் பிட்யூட்டரி, நியூரோ ஹைப்போஃபைசிஸ் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? அதுவும் இருக்கு. அதுல என்ன இதாவது அப்படின்னா இஸ் ஆல்சோ நோன் அஸ் போஸ்டீரியர் பிட்யூட்டரி. இஸ் ஆல்சோ நோன் அஸ் போஸ்டீரியர் பிட்யூட்டரி. இதுல என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிப்படும்னா 2 ஹார்மோன்ஸ். என்னது? ஆக்சிடோசின், வாசோப்ரெசின். ஆக்சிடோசின் ஒன்று, வாசோப்ரெசின் which are actually synthesized by எதால சிந்தசைஸ் பண்ணுது? ஹைப்போதலாமஸ்னால. ஹைப்போதலாமஸ்னால சிந்தசைஸ் பண்ணுது and transported autonomically to neurohypophysis. அதாவது ஹைப்போதலாமஸ் செக்ரீட் பண்ணுது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா?
ஓவர் த செக்ரீஷன். ஓகேங்களா, இதெல்லாம் தான் இது நடக்குது அப்படின்றது, இதெல்லாம் தான் மோஸ்ட்டாக நடக்குதுன்றது. ஓகேவா, இப்போ இது ஒன்னொன்னத்தோட ப்ராசஸை பார்ப்போம், ஒன்றுத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுல வந்துட்டு ஆன்டீரியர் பிசிட்டோலி என்ன இது பார்த்தோம், growth ஹார்மோன் பார்த்தோம். growth ஹார்மோன் பேர்லயே இருக்கு. ஓகேங்களா, இப்போ growth ஹார்மோன் அதிகமாக ஆச்சுன்னா, ஒரு குழந்தைக்கு growth ஹார்மோன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஜைஜாண்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பெருசாக வளருவாங்க, பார்த்துருக்கீங்களா, ரொம்ப அவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இல்லையா, ஜைஜாண்டிசம், ஜெயிண்ட் மாதிரி இருப்பா அப்படின்றது. ஓகேவா, அந்த டைம் நம்ம என்ன சொல்கிறோம், ஜைஜாண்டிசம். என்ன ஃபார்ம் ஆகுது, ஜைஜாண்டிசம். இதுவே அந்த குழந்தை வந்துட்டு growth ஹார்மோன் கம்மியாக இருந்துச்சுன்னா, growth ஹார்மோன் கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், குட்டியா இருந்தா என்ன சொல்லுவோம், டார்ஃப்னு சொல்லுவோம். பாத்தீங்களா, டார்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு மிடில் ஏஜ்ல வந்துட்டு இந்த growth ஹார்மோன் அதிகமாயிருச்சு, growth ஹார்மோன் மிடில் ஏஜ்ல வந்து அதிகமாயிருச்சுன்னா ஆக்ரோமெகாலின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த growth ஹார்மோன் வந்துட்டு மிடில் ஏஜ்ல, மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ஆயிரும். ஓகேங்களா, மிடில் ஏஜ்ல அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், ஆக்ரோமெகாலி அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் தான் கண்ணா, அந்த நேம் எல்லாம் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஓகேங்களா, இது growth ஹார்மோன், அதாவது இப்போ அந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரியில ஃபர்ஸ்ட் ஹார்மோன்குள்ள growth ஹார்மோன்குள்ள இந்த டிஃபிஷியன்சிலாம் இருக்கு. இனி அடுத்தது என்னதுன்னா ப்ரொலாக்டின் படிச்சோம், ஞாபகம் இருக்கா, ப்ரொலாக்டின். ப்ரொலாக்டின் பேர்லயே இருக்கு, லாக்டின். லாக்டின் என்னது, மில்க், ப்ரோலாக்டின். அப்ப என்ன பண்ணுது, இது மில்க் ப்ரொடக்ஷனுக்கு இதாக இருக்குது. அதாவது நம்ம அம்மா அதுலேருந்து மில்க் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன் தான் இந்த ப்ரொலாக்டின் அப்படின்றது. ஓகேங்களா, அடுத்தது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் படிச்சிருப்போம், டிஎஸ்ஹெச். தைராய்டுனா எல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும், இதோட முடிச்சுப்போம். தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ன பண்ணும், தைராய்டு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். எங்கேருந்து தைராய்டு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும், தைராய்டு கிளாண்ட்ல இருந்து. அப்போ இது என்ன பண்ணுது, தைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுது. எங்க இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, தைராய்டு கிளாண்ட்ல இருந்து. தைராய்டு கிளாண்ட்ல இருந்து. ஓகேவா, அப்போ 3 இது பார்த்துருக்கோம். ஒன்று growth ஹார்மோன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஜைஜாண்டிசம் சொல்லுவோம், growth ஹார்மோன் கம்மியாக இருந்துச்சுன்னா டார்ஃபின் சொல்றோம், மிடில் ஏஜ்ல growth ஹார்மோன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆக்ரோமெகாலின் சொல்றோம். ப்ரொலாக்டின், லாக்டின் ஆனது மில்க் ப்ரொடியூஸ் பண்றது. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ணுது, அதாவது தைராய்டு ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணுது. எங்க இருந்து ஸ்டிமுலேட் பண்ணுது என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தைராய்டு கிளாண்ட்ல இருந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. ஓகேவா, அடுத்த ஹார்மோன் நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது வந்துட்டு என்ன ஹார்மோனு, அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், ACTH பார்த்தோம் பார்த்தீங்களா. இந்த அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இது ஸ்டெராய்டு ஹார்மோன் சொல்லுவோம். இந்த ஸ்டெராய்டு ஹார்மோன் என்னது பண்ணுனா, குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு ஒரு இதை செக்ரேட் பண்ணும். இது என்னது, ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ். இது என்ன பண்ணுது, குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் டேர்ம்ஸ் ஃபேக்ட்ஸ் மறுபடியும் சொல்றேன். குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். ஓகேவா கண்ணா, அடுத்து என்ன பார்த்தோம், FSH, LHS and FSH பார்த்தோம் பார்த்தீங்களா. லுட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். லுட்டினைசிங் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா, அது ரெண்டுமே, லுட்டினைசிங் ஹார்மோனும் சரி ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் சரி, ரெண்டுமே என்ன பண்ணுன்னா கோனோட்ரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் படித்தோம் பார்த்தீங்களா, GnRH. அது கோனோட்ரோட்ரோபின் அதை வந்துட்டு செக்ரேட் பண்ணும், கோனோட்ரோட்ரோபின் வந்து செக்ரேட் பண்ணுது. ஓகேங்களா, இதை LHS இன் மெயில் என்ன பண்ணுன்னா, மெயில்ஸில் இது கோனோட்ரோட்ரோபின் வந்து ஃபீமேல்ஸில், மெயில்ஸில் வந்து ஆண்ட்ரோஜன் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஆண்ட்ரோஜனை செக்ரேட் பண்ணும். FSH
வந்து ஃபீமேல்ஸில் வந்துட்டு கொனோட்ரோபிங். LHS மெயில்ஸில் வந்து என்ன பண்ணுது, ஆண்ட்ரோஜனை செக்ரேட் பண்ணுது. இந்த ஆண்ட்ரோஜன் தான் என்ன பண்ணுது, டெஸ்டோஸ்டிரோன் அது நீங்கள் டெஸ்டிஸ் படிக்கும்போது படிப்பீங்க, அது மெயிலில் வந்து பார்ப்போம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், மெலங்கோஜெனிசிஸ்ல வந்து MSH பார்த்தோம். கரெக்டா, மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இப்படி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா தான், இப்போ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் நோட்ஸ் எடுக்க முடியல அப்படி தான் நம்ம கொடுக்குறேன். மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா பிக்மெண்டேஷன் நம்ம ஸ்கின் கலர் பிக்மெண்ட், மெலனோசைட் சொல்லுவோம், மெலானின் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா. பிக்மெண்டேஷன் ஆஃப் ஸ்கின், பிக்மெண்டேஷன் ஆஃப் ஸ்கின்ல வந்துட்டு பிக்மெண்டேஷன் கொடுக்கறதுக்கு மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இனி அடுத்து நம்ம எங்க போறோம், போஸ்டீரியர் பிட்யூட்டரிக்கு போறோம். போஸ்டீரியர் பிட்யூட்டரி பின்னாடி அங்க ரெண்டு ஹார்மோன் செக்ரேட். என்னது, ஒன்னு ஆக்சிடோசின், இன்னொன்னு வாசோப்ரெசின். ஆக்சிடோசின் என்ன பண்ணுது, கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் மசில்ஸ். ஆக்சிடோசின் என்ன பண்ணுதுன்னா கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் மசில்ஸ். மசில்ஸை வந்து கான்ட்ராக்ட் பண்ணுது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபீமேல்ல இந்த யூட்ரஸ் குழந்தை பிறக்கும் போது என்ன பண்ணுன்னா அந்த ஆக்சிடோசின் அதிகமாக செக்ரேட் ஆகுமா. ஏன் அதிகமாக செக்ரேட் ஆகும்னா அந்த யூட்ரஸ் மசில் வந்து நல்லா கான்ட்ராக்ட் பண்ணி அங்கிருந்து குழந்தைய வெளிப்படுது. ஓகேவா. ஒரு மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்னது, யூட்ரஸ் கான்ட்ராக்ஷன் தான். யூட்ரஸ் கான்ட்ராக்ட் ஆகுதான். அதாவது நம்ம உடம்புல வந்துட்டு அந்த டைம் வரும்போது, பர்த் டைம் வரும்போது நம்ம பேக்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைம் வரும்போது குழந்தை வெளியே வரும்போது நம்ம பாடியில், அந்த ஃபீமேல் பாடியில் வந்து ஆக்சிடோசின் அதிகமாக செக்ரேட் ஆகுமா. அப்படி அதிகமாக செக்ரேட் ஆகலனா கூட நம்ம டாக்டர் என்ன பண்ணுவாங்க, ஆக்சிடோசின் இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஏன் இன்ஜெக்ட் பண்ணுவாங்கன்னா அது என்ன பண்ணுன்னா யூட்ரஸ் மசில் வந்து கான்ட்ராக்ட் பண்ணும். கான்ட்ராக்ட்னா குறுக்கும். கான்ட்ராக்ஷன் பண்ணி அப்போ உள்ள இருந்த குழந்தைய உள்ள இருக்க குழந்தை வெளியே வரதுக்கு அந்த மசில் கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணும். அதுக்கு எந்த ஹார்மோன்னா ஆக்சிடோசின் அப்படின்றது. ஓகேவா. வாசோப்ரெசின் என்ன சார் பண்ணுன்னா ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ். இது எங்க எழுதுறது, இதுக்கு இன்னொன்று போடணுமா, சரி இங்க எழுதிடலாம். வாசோப்ரெசின் என்ன பண்ணுது, ரீஅப்சார்ப்ஷன். எதை ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுது, வாட்டரும் எலக்ட்ரோலைட்ஸ். எங்க இருந்து ரீஅப்சார்ப் பண்ணுது, டிஸ்டல் டிபியூல்னு சொல்லுவோம். ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல்ஸ், டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா. டிஸ்டல் டிபியூல்ஸ்ல இருந்து என்ன பண்ணுது, ரீஅப்சார்ப் பண்ணுது. எங்க இதெல்லாம் எங்க நடக்குது, கிட்னில நடக்குது. கிட்னி வந்து படிச்சிருப்போம் இல்லையா. 180 லிட்டர்ஸ் ஆஃப், சும்மா எழுதுறேன், 180 லிட்டர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும்க்கான யூரின். இந்த 180 லிட்டர்ஸ்ல இருந்து நமக்கு 99.9% வந்துட்டு என்ன பண்ணிரும், ரீஅப்சார்வ் ஆயிரும். டிஸ்டல் டிபியூல தான் ரீஅப்சார்வ் ஆகும். இந்த டிஸ்டல் டிபியூல்ஸ் எங்க, கிட்னி அந்த நெஃப்ரான் ரீஜன்ல நடக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் தான் அது வாசோப்ரெசின் அப்படின்ற ஹார்மோன். ஓகேவா. இது என்ன பண்ணுதுன்னா டயூரிட்டிக், ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். ATHன்னு சொல்லுவோம், ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். அது என்ன சார் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னா, டயூரிட்டிக்னா யூரின் போறது. ஓகேவா. டயூரிட்னா யூரின் போறது, ஆன்டி டயூரின் யூரின் போறத தடுக்கிறது. ஓகேவா. அப்போ அதிகமா யூரின் போகாம இருக்கு, நான் யூரின் போற தடுக்கிறதுக்கு, அந்த ரெகுலேட் பண்ணுது. இந்த யூரின் போறதையும் போகாது ரெகுலேட் பண்றதுக்கு என்ன ஹார்மோன், ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். அதை வந்துட்டு இந்த வாசோப்ரெசின் மூலம் நடக்குது. ஓகேவா கண்ணா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஹார்மோன்ஸ். இப்போ இது எங்க சார் இருக்குன்னா நல்லா பார்த்துக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபேக்ட்ஸ் தான். ஃபேக்ட்ஸ் வந்து அப்படியே படிக்கணும், பட் படிக்கிறது கஷ்டமா இருக்கும் தான் நம்ம எழுதி போட்டுருக்கோம். ஓகேவா. பிட்யூட்டரி கிளாண்ட் ரெண்டா பிரிக்காங்க, ஒரு அடினோ ஹைப்போஃபிசிஸ், நியூரோ ஹைப்போஃபிசிஸ். அடினோ ஹைப்போஃபிசிஸ் ரெண்டா பிரியுது, ஒன்று பாராடிஸ்டலிஸ், பாஸ் இன்டர்மீடியேட். அதுக்கப்புறம் இன்னொன்று கூட இருக்கு, என்னது பாஸ் நெர்வோசா. இந்த பாஸ் டிஸ்டலிஸ் நம்ம என்ன சொல்றோம், ஆன்டீரியர் பிட்யூட்டரின்னு சொல்றோம். பாஸ் நெர்வோசா தான் நம்ம போஸ்டீரியர் பிட்யூட்டரி அப்படின்னு சொல்றோம். இந்த பாஸ் டிஸ்டலிஸ்ல இருந்து நிறைய 6 ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. கொனோட்ரோபிங்ல growth ஹார்மோன், ப்ரொலாக்டின், thyroid stimulating hormone, luteinizing hormone, follicular stimulating hormone, adrenochromatoid hormone அப்படின்னு
ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு ரிலீஸ் ஆகுது. இதுல பாஸ் இன்டர்மீடியட்ல ஒரே ஒரு ஹார்மோன் தான் ரிலீஸ் ஆகுது, ஒரே ஒரு ஹார்மோன் தான். அது என்ன மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. அது என்னது ஆக்சிடோசின், வாசோபிரெசின்ஸ். இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படி குனோட்ரோபின் அதிகமா இருந்தா ஜைஜாண்டிசம் சொன்னோம், குனோட்ரோபின் கம்மியா இருந்தா டார்ஃபின் சொல்றோம். இது மிடில் ஏஜ்ல குனோட்ரோபின்ல growth ஹார்மோன். குனோட்ரோபினே வருது. என்னது இது? growth ஹார்மோன். growth ஹார்மோன் அதிகமா இருந்தா ஜைஜாண்டிசம் சொல்றோம், growth ஹார்மோன் கம்மியா இருந்தா டார்ஃபின் சொல்றோம். மிடில் ஏஜ்ல growth ஹார்மோன் அதிகமா இருந்துச்சு ஆக்ரோமெகாலி, ஃபேஸ்ல ஒரு மாதிரியா இருக்குது. ப்ரோலாக்டின் வந்து என்ன சொல்லுங்க, ப்ரோலாக்டின் மில்க் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுது. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து என்னது, தைராய்டு ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணும். எங்க இருந்து ஸ்டிமுலேட் பண்ணும் கேட்பாங்க, தைராய்டு கிளாண்ட்ல இருந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. அதே மாதிரி தான் ACTH வந்து ஸ்டெராய்டு ஹார்மோன் சொல்லுவோம். குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், இந்த குளுக்கோஜன்லாம் படிக்கணும், பின்னாடி படிப்போம், அதுல இருந்து செக்ரேட் ஆகுது. அப்புறம் லுட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ், இது ரெண்டு என்ன பண்ணுதுன்னா கோனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். மோஸ்ட்லி இந்த மென்சுரல் சைக்கிள்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். அதே லுட்டினைசிங் ஹார்மோன் வந்து என்ன பண்ணுது, மெயில்ல வந்து ஆண்ட்ரோஜன் ரிலீஸ் பண்ணுது. அதுவும் என்னது டெஸ்டோஸ்டிரான், இந்த ஸ்பெர்ம் எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம என்ன சொல்றோம், MSH இன்டர்மீடியட்ல பார்த்தோம். MSH மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். மெலனோசைட்ஸ்னால என்னது, ஸ்கின் மெலானின், பிக்மெண்டேஷன் ஆஃப் ஸ்கின் வந்து சொல்றது, கலர் ஆஃப் தி ஸ்கின் அப்படி சொல்றது. ஆக்சிடோசினாலே கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பண்றதுக்கு, ஸ்மூத் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பண்றது, கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் மசில்ஸ் ஆக்சிடோசின். இது மெயினா எங்க பண்ணனும்னா டியூரிங் பிரெக்னன்சி அப்போ இந்த கான்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா நடந்தாதான் ஆக்சிடோசின் செக்ரேட் அதிகமா செக்ரேட் ஆனதா இந்த குழந்தை வந்து வெளியே வர முடியும். அதே வாசோபிரெசின்றது ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் என்னது வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ். எங்க ரீஅப்சார்ப் ஆகும்னா கிட்னில தான் ரீஅப்சார்ப் ஆகும், இந்த டிஸ்டல் டியூபிள்ஸ்ல வந்துட்டு. அப்போ வந்து ஒரு ஹார்மோன் செக்ரேட் வந்து ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், அது யூரின் ரெகுலேட் பண்றது. ஓகேனா இதெல்லாம் தான் மெயினா. அது இப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம லைன் மேல நான் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஜஸ்ட் படிப்போம். ஓகே, இங்கதான் இங்க படுத்துருக்காங்க பாருங்க. ஓவர் செக்ரேஷன் ஆஃப் GH, abnormal growth leading to என்னது, leading to gigantism. Low secretion வந்து என்ன பண்ணுது, low secretion of GH stimulates the stunt growth of pituitary dwarfism. ஓகேங்களா, டார்ஃபிசம் படிச்சோம் பாத்தீங்களா, pituitary dwarfism. அப்புறம் excess secretion of growth hormone in adult, especially in middle age. மிடில் ஏஜ்ல என்ன சொல்றாங்க, ஆக்ரோமெகாலி can result in a severe infection except in face வந்து ஆக்ரோமெகாலி வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா, which may lead to the serious complication, அது premature death. அது சிம்டம்ஸ் வந்து வர வரைக்கும் தெரியாது அப்படின்றாங்க. if it is unchecked, சத்ததுக்கு அப்புறம் தெரியும். I mean symptoms அந்த AIDS மாதிரி தான் இருக்கும். The disease is hard to diagnose at the early stage and often goes undetected for many years. இது வந்து diagnose பண்ண முடியாது, undetectedவே இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு இந்த disease வந்து ரொம்ப undetectedவே இருக்கும் அப்படின்றாங்க. Until changes in the external features, அதாவது உள்ள ஒரு வைரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உள்ள வைரஸ் வந்து வெளியே எக்ஸ்டர்னல் சிம்டம்ஸ் காட்டுற வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்போம், ஜாலியா நம்ம பழகிட்டு இருப்போம். அது ஒரு சிம்டம்ஸ் வர வரைக்கும் அது தெரியாது. பட் நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது, ஜாலியா பழகிட்டு இருக்கும்போதே நமக்குள்ள வந்து வைரஸ் இருக்கும், அது வந்து வெளியே அவ்வளவு தெரியாது, அன்செக்டா இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா. அடுத்து என்னது, ப்ரோலாக்டின் ஆனது மில்க். ப்ரோலாக்டின் இந்த மேமரி கிளாண்ட், அந்த மேமரி கிளாண்ட்ல வந்துட்டு குழந்தை பிறக்கும்போது தாய்ப்பால் கொடுக்கிறதுக்கு ப்ரோலாக்டின் வந்து மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. TSH என்ன பண்ணுது, ஸ்டிமுலேட்டிங் த சிந்தசிஸ் அண்ட் செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ் பண்ணுது. எங்க இருந்து, தைராய்டு கிளாண்ட்ல இருந்து. இதுதான் நம்ம ஈஸியா அங்க எழுதி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இப்ப ஈஸியா போட்டு வச்சிருக்கோம். ஓகே, இப்படி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் ACTH வந்து என்ன பண்ணுது, ஸ்டிமுலேட் இட் இஸ் செக்ரீஷன் ஆஃப் ஸ்டெராய்டு ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது. ஸ்டெராய்டு ஹார்மோன் பிளேன் என்னது, குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் ஃப்ரம் த அட்ரினல் கார்டெக்ஸ். இப்போ நம்ம படிப்போம் 2 டைப்ஸ் ஆஃப் கார்டெக்ஸ் நம்ம படிப்போம். இது அந்த பிட்யூட்டரி பான்கிரியாஸ்ல படிக்கும்போது அதில் நம்ம அங்கே படிக்கும்போது அட்ரினல் கார்டெக்ஸ் படிப்போம், அட்ரினல் மெடுலான்னு படிப்போம். நம்ம அதில் வரும்போது நான் சொல்றேன் என்ன குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு. அதுக்கப்புறமே வந்து LHS and FSH என்ன பண்றோம், ஆக்டிவிட்டி சென்ஸ் கால்ட் அஸ் கோனடோட்ரோபின் பண்ணுது. இன் மெயில்ஸ் LHH என்ன ஸ்டிமுலேட் பண்ணுது, androgens from testis ஸ்டிமுலேட் பண்ணுது. இன் மெயில்ஸ் FSH and androgens ரெகுலேட் தி ஸ்பெர்மடோஜெனிசிஸ். ரெண்டு என்ன பண்ணுது, ஸ்பெர்மடோஜெனிசிஸ் அதாவது ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் இது பண்ணுது. ஒரே ஒரு ஓவம் தான், ஒரே ஒரு எக் தான் ஃபார்ம் ஆகும். எங்க ஓவுலேஷன், ஓவரியில வந்துட்டு ஒரே ஒரு ஃபீமேல்ல வந்துட்டு ஒரே ஒரு எக் தான் ஃபார்ம் ஆகும். நிறைய ஸ்பெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகும், அதெல்லாம் நீங்க ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ஸ்ல படிப்பீங்க. induces ovulation fully mature follicles. அது என்ன பண்ணுது, fully mature follicles ஆன கிராஃபியன் follicles வந்து ஃபார்ம் பண்ணுது. கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஃபுல்லி மெச்சூர் ஓவியல்ஸ், இந்த மென்சுரேஷன் சைக்கிள் நீங்க படிப்பீங்கன்னா ஃபுல்லி மெச்சூர் ஓவியல்ஸோட கிராஃபியன் மாலிகல்ஸ் ஃபார்ம் பண்ணும். இப்படி இருக்கும். இந்த கிராஃபியன் மாலிகல்ஸ் வந்து என்ன பண்ணிடும், டிஸ்இன்டகிரேட் ஆயிரும். அதாவது உடஞ்சு போயிடும். டிஸ்இன்டகிரேட் ஆயிடுச்சு. இந்த மிச்சம் இருக்கிற கிராஃபியன் மாலிகல்ஸ் தான் சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகும், மிச்சம் இருக்கிற கிராஃபியன் மாலிகல்லாம் சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகும்னா கார்பஸ் லூட்டியமா ஃபார்ம் ஆகும்.
நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. ஸ்பெர்மட்டோகிராஃபியன் ஃபாலிகல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது எங்க ஃபீமேல்ஸ்ல வந்துட்டு எதை யூஸ் பண்ணி லுட்டினைசிங் ஹார்மோனும் ஓவிலேஷன் அப்போ என்ன பண்ணுது நம்ம அதில் நம்ம நல்லா ரீப்ரொடக்ஷன் நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். நீங்கள் ரீப்ரொடக்ஷன் பார்க்கறதா பாருங்க. ரீப்ரொடக்ஷன் பார்க்காதவங்களும் நான் இது சொல்கிறேன். லுட்டினைசிங் ஹார்மோன் அப்போ என்ன நடக்கும்? லுட்டினைசிங் ஹார்மோன் ஓவிலேஷன் அப்போ என்ன நடக்கும்? ஓவிலேஷன் ஓவம் வெளியே போகிறது. அப்போ என்ன பண்ணும்? இந்த கிராஃபியன் ஃபாலிக்கலுக்குள்ள தான் என்ன இருக்கும்? எக் இருக்கும், ஓவம் இருக்கும். ஸோ அது வெளியே வரதுக்கு வேண்டி இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் லுட்டினைசிங் ஹார்மோன் வந்து செக்ரேட் பண்ணி உடைக்கும் போது இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் தூளாக போயிடும். இப்படி தூளாக போன கிராஃபியன் ஃபாலிக்கல் மிச்சம் இருக்க கிராஃபியன் ஃபாலிக்கல் என்ன பார்க்கும்? அதெல்லாம் ஒன்று சேர்ந்து என்னவா மாறும்? கார்பஸ் லூட்டியமாக மாறும். இங்கே பாருங்க, கொடுத்துருக்காங்க பாருங்க. fully mature graphene follicles and maintains the corpus luteum formed by the remaining of the graphene follicles. Remaining of the graphene follicles என்ன ஃபார்ம் ஆகுது? corpus luteum ஃபார்ம் ஆகுது. ஆஃப்டர் ஓவுலேஷனுக்கு அப்புறமா FSH வந்து என்ன பண்ணுனா stimulates the growth and development of the ovarian. அந்த ஓவரியை வந்துட்டு stimulate and growth அது வளர்றதுக்கு வந்துட்டு follicular stimulating hormone வந்துட்டு யூஸ் பண்ணும் அப்படின்றாங்க. MSH அதாவது melanocytes என்ன பண்ணுது? melanocyte stimulating hormone acts as a melanocytes melanin containing cells and regulate the pigmentation. கொடுத்தீங்களா? இங்க pigmentation of skin தான் கலர் ஆஃப் தி ஸ்கின் வந்து இது பண்றது. அதுக்கு அப்புறம் oxytocin என்ன பண்றது? contractions of muscles. oxytocin என்ன பண்ணுது? smooth muscles of body stimulate the contractions. ஃபீமேல்ஸ்ல விகரஸ் கான்ட்ராக்ஷன், ஃபீமேல்ஸ்ல அதிகமான விகரஸ் கான்ட்ராக்ஷன் யூட்ரஸ்ல நடக்கும். ஏன் யூட்ரஸ் நடக்கும்? அப்பதான் குழந்தை வந்து வெளியே வரதுக்கு முடியும். வெளியே வரவும் மில்க் எஜெக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து வாசோப்ரெசின் ஆக்ட் ஆஸ் மெயின்லி இன் கிட்னில ஆட் பண்ண முடியும் ஃபார் தி ஸ்டிமுலேட் தி ரீஅப்சார்ப்ஷன்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ். ரீஅப்சார்ப்ஷன் ஒண்ணுதான், ரீஅப்சார்ப்ஷனும் ஒண்ணுதான். ஓகேங்களா? பை தி டிஸ்டல் டியூபியூல்ஸ் தான் ரெண்டு டியூபியூல்ஸ் இருக்கு. ப்ராக்சிமல் கன்வல்வேட்டிவ் டியூபியூல்ஸ், டிஸ்டல் கன்வல்வேட்டிவ் டியூபியூல்ஸ். அத நம்ம என்ன சொல்றோம்? டிஸ்டல் டியூபியூல்ஸ் சொல்றோம். டியூபா இருக்கும். And thereby reduces loss of water through urine, diuresis. Loss of water urinal control பண்ணதுனால அத நம்ம என்ன சொல்றோம்? ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், ADH ன்னு படிச்சோம் இல்லையா? ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். The impairment affecting the synthesis of releasing of antidiuretic hormone result in the diminution ability of the kidney to conserve the water, leading to the loss of dehydration. This condition is known as a diabetes insipidus. இத நம்ம என்ன சொல்றோம்? diabetes insipidus னு சொல்றோம். Water loss leading to the water loss and dehydration. Water loss and dehydration. ரொம்ப லாஸ் ஆயிட்டே diuretic hormone இல்லனா ரொம்ப water loss ஆயிட்டே இருக்கும். Water loss ஆயிட்டே இருந்தா அவங்க என்ன diabetes னு சொல்றோம். diabetic mellitus, diabetes insipidus அப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? பட் diabetes insipidus னா dehydration, water loss ஆயிட்டே இருக்குது through via urine. ஓகேங்களா? சோ இதெல்லாம் தான் pituitary படிச்சோம். ஓகே, இப்படி நோட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. எது எழுதினாலும் இப்போ நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் பார்ப்போம். நீங்களும் ஹார்மோன்ஸ் நான் முடிஞ்ச வரைக்கும் எழுதுறேன். பட் நமக்கு கிளாஸ் டைமிங் இருக்கிறதுனால நீங்க அது மாதிரி முக்கால்வாசி இந்த மாதிரி ஒரு இதுக்கு என்னென்ன ஹார்மோன் இருக்கு அப்படின்னு எழுதி போட்டு வச்சுக்கோங்க. நான் மேக்ஸிமம் சொல்றேன். ஓகேவா? இட்ஸ் நம்ம பைனியல் கிளாண்ட். பைனியல் கிளாண்ட் என்னன்னா இதுவும் அந்த பிரெயின் பொசிஷன், பிரெயின் பக்கத்துல தான் இருக்கு. இங்க இருக்கு பாருங்க பைனியல் கிளாண்ட். எங்க இருக்கு? தலாமஸ், ஹைப்போதலாமஸ், ஃபோர் பிரெயின்குள்ள இருக்கு. ஓகேங்களா? Pineal gland is located in the dorsal side of the forebrain. சொல்ல பாத்தீங்களா? dorsal sideனா பின்புறம், forebrainோட பின்னாடி சைடுல வந்துட்டு இந்த dorsal side of the forebrain வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. Pineal secretes hormone called melatonin. அப்போ அப்படியே எழுதுங்க. Pineal glands இது pineal glands ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? அப்ப இது என்ன ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது? melatonin. ஓகேவா? மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. மெலட்டோனின் என்ன பண்ணும்? மெலட்டோனின் நம்ம தூக்கம் வர்றது. ஓகே, நம்ம ஸ்லீப் வாக் வந்து மெயின்டைன் பண்ணுது. நம்ம படிச்சிட்டு போய் முக்கால்வாசி இந்த மெலட்டோனின் தான் செக்ரேட் பண்ணா நம்ம தூக்கம் வரும்ன்றது ஒரு சைக்கிளை செக்ரேட் பண்றது. நான் 6 மணிக்கு எந்திரிப்பேன், 10 மணிக்கு தூங்குவேன். அந்த சைக்கிள் இருக்கு பாத்தீங்க, அந்த சைக்கிளை செக்ரேட் பண்றது, அந்த ரிதமை செக்ரேட் பண்றது. தூக்கம் வராதவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த மெலட்டோனின் வந்து டேப்லெட் வந்து டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பாங்க. பட் அது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, ஹேபிட்டேஷன்ல மாறக்கூடாது. அது வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் மெடிசனா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மெலட்டோனின் தான் டேப்லெட்டை கொடுப்பாங்க ஃபார் ஸ்லீப்பிங். மோஸ்ட்டாக அந்த 24 hours இந்த ரிதமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு play important role in the regulations of the 24 hours diurnal rhythm அப்படின்னு சொல்கிறோம் of our body. For example, it helps in maintaining the normal rhythms. நார்மல் ரிதம்ஸ் ஆஃப் ஸ்லீப் வாக் சைக்கிள். எப்போ எந்திரிக்கணும் எப்போ தூங்கணும் தான் ஏதாவது ஸ்லீப் வேக் சைக்கிள். எப்போ எந்திரிக்கணும் எப்போ தூங்கணும் அப்படின்ற ஸ்லீப் வேக் சைக்கிள் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான். டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. ஃபங்க்ஷன்ஸ் அப்படி எழுதி வச்சுக்கோங்க. இன் அடிஷன் மெலனோனின் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மெட்டபாலிசம், பிக்மெண்டேஷன் அண்ட் மென்சுரல் சைக்கிள் ஆஸ் வெல் அஸ் அவர் டிஃபென்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ இதெல்லாம் தான் அடிஷனலாக யூஸ் பண்ணப்படுது. இப்போ மெலனோனின் மென்சுரல் சைக்கிள் அஃபெக்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பாக முடியும், கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு விஷயம் படிக்கும்போது நல்லா கிளியராக படிக்கணும். நீட் பேஸில் கேட்பான். ஸோ மெலட்டோனின் அப்படி போட்டுருங்க. மெலட்டோனின் என்ன பண்ணுது? ஸ்லீப் வேக் சைக்கிள் அப்படி போடுங்க. ஸ்லீப் வேக் சைக்கிள், பாடி டெம்பரேச்சர் என்னென்ன அப்படி சைடில் எழுதி வச்சோங்க. பாடி டெம்பரேச்சர்,
பாடி டெம்பரேச்சர் பண்ணுது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுது, பிக்மெண்டேஷனு, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம், மென்சுரல் சைக்கிள்ஸ், மெட்டபாலிசம் வந்துட்டு மென்சுரல் சைக்கிள் வந்து டிஃபென்ஸ் கெப்பாசிட்டி வந்து அதிகப்படுத்து. ஸோ இதெல்லாம் அப்படி சைட் பை சைடு நீங்கள் எழுதி வச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்படி இப்படி ஜஸ்ட் இது பார்ப்பீங்க, இது பார்ப்பீங்க, அவ்வளோதான், ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பைனியல் கிளாண்ட். பைனியல் கிளாண்டுக்கு அப்புறமா தைராய்டு கிளாண்ட். தைராய்டு கிளாண்ட் எங்கே பிரச்சனை இருக்கு உங்களுக்கே தெரியும், நெக் ரீஜனில். தைராய்டு கிளாண்ட் பார்ப்போம். தைராய்டு கிளாண்ட் எங்கே பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன், இந்த நெக் ரீஜனில் எங்கள் ரீஜனில் பிரச்சனை இருக்குது. அதாவது ட்ரக்கியா தெரியுமா, விண்டு பைப் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ட்ரக்கியா. அந்த ட்ரக்கியாவோட 2 சைடில் பிரச்சனை இருக்கும். பாருங்க, இதுதான் ட்ரக்கியா, வோக்கல் கோடு தான் ட்ரக்கியான்றது. பாருங்க கொடுத்துருங்க, ட்ரக்கியாவில் 2 சைடில் வந்து சரௌண்ட் ஆயிருக்கு. அப்போ என்ன இருக்கு, 2 லோப் இருக்கு. 2 லோப் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் பிரச்சனை இருக்கு. என்னன்னா 2 லோப் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் பிரச்சனை இருக்கு. இந்த 2 லோப் ஆஃப் தைராய்டு கிளாண்ட்ல வந்துட்டு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற டிஷ்யூ, இந்த 2 லோபையும் கனெக்ட் பண்ற டிஷ்யூ நம்ம என்ன சொல்றோம், இஸ்துமஸ் அப்படின்னு சொல்றோம். ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற டிஷ்யூஸ் நம்ம என்ன சொல்றோம், இஸ்துமஸ் சொல்றோம். நல்லா பாத்துவாங்க, 2 கிளாண்ட் இருக்கு. இது வந்து பின்னாடி பொசிஷன், ட்ராசல் சைடு, இது வென்ட்ரல் சைடு. ஓகேவா. இப்போ ட்ராசல் இது இப்படி 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 அப்படி இப்படி இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இந்த ரெண்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த கட்டாவில் மேல காமிக்க பாத்தீங்களா, இது வந்து என்ன சொல்றோம், இஸ்துமஸ். இந்த கனெக்டிங் டிஷ்யூ நம்ம என்ன சொல்றோம், இஸ்துமஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம எழுதலாம். இப்போ தைராய்டு கிளாண்ட்ல வந்துட்டு என்ன இருக்கு, 2 லோப் இருக்கு. ஓகேவாண்ணா, 2 லோப்ல, ஒரு லோப்ல வந்து 2 பாராதைராய்டு இருக்கும். அதை நம்ம பின்னாடி போக படிப்போம். இந்த 2 லோப்ல வந்துட்டு பாராதைராய்டு படிக்கணும்னு நான் சொல்றேன். ஒரு லோப்ல, ஈச் லோப்ல வந்துட்டு 2 பாராதைராய்டு கிளாண்ட் இருக்கும். ஈச் லோப்ல என்ன இருக்கும், 2 பாராதைராய்டு கிளாண்ட் இருக்கும். ஓகேவா கண்ணா. இப்போ இந்த 2 லோபையும், 2 லோப் இருக்குல்ல, அந்த 2 லோபையும் கனெக்ட் பண்றது, இந்த 2 லோபையும் கனெக்ட் பண்றது யாருன்னா, யார் கனெக்ட் பண்ணுவா, இஸ்திமிஸ். ஓகேவா. அப்போ 2 லோடையும் கனெக்ட் பண்றது யாரு, இஸ்திமிஸ். ஓகேண்ணா, 2 லோடையும் கனெக்ட் பண்றவன் யாரு, இஸ்திமிஸ். ஓகே. இப்போ இந்த தைராய்டு கிளாண்ட வந்துட்டு 2 கிளாண்ட் பிரச்சனை இருக்கு. இந்த தைராய்டு கிளாண்ட்ல வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் கிளாண்ட் இருக்கு. தைராய்டு கிளாண்ட் வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் கிளாண்ட் பிரச்சனை இருக்கு. அந்த 2 டைப்ஸ் ஆஃப் கிளாண்ட் சரி என்னதுன்னா, ஒன்று ஃபாலிக்கிள், இன்னொன்று ஸ்டொமேட்டல் டிஷ்யூ. ஃபாலிக்கிள், ஸ்டொமேட்டல் டிஷ்யூ. ஃபாலிக்குலும் இருக்கு, ஸ்டொமேட்டல் டிஷ்யூ இருக்கு. ஆனால் நல்லா ஃபுல்லாக பாருங்க, அதை ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும். ஓகேங்களா. ஃபாலிக்குல் இருக்கு, ஸ்டொமேட்டல் டிஷ்யூஸ் இருக்கு. 2 டைப்ஸ் ஆஃப் கிளாண்ட். எதுதான் கிளாண்ட் இது, தைராய்டு கிளாண்ட் தான் சொல்றாங்க. இதுதான் ஓகேங்களா. இதுதான் 2ஆ பிரியுது, ஸ்டொமேட்டல், ஃபாலிக்கிள். இந்த ஃபாலிக்கிள்ல ஃபாலிக்கிள் செல்ஸ் இருக்கும், ஃபாலிகுலார் செல்ஸ் அப்படின்னு செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இதுல என்ன பிரச்சனை இருக்கும், கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலிகுலார் செல்ஸ். ஃபாலிகுலார் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த ஃபாலிகுலார் செல்ஸ்ல வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் இருக்கு. ஹார்மோனை நம்ம பச்சை கலர்ல எழுதலாம். 2 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் இருக்கு. 2 ஹார்மோன். என்னது அது, T4 and T3 ன்னு சொல்லுவோம். தைரோசைன், அது நம்ம என்ன சொல்றோம், T4 அப்படின்னு சொல்லுவோம். T3 அப்படின்றது வந்து ட்ரைடோதைரோசைன். ட்ரைடோதைரோசைன், ட்ரைடோதைரோசைன். ஓகேவா, சூப்பர். இப்போ தைராய்டு கிளாண்ட்ல வந்து 2 லோப் இருக்கு.
தைராய்டு கிளாண்ட்ல 2 லோப் இருக்கு. 2 லோபையும் கனெக்ட் பண்ற பேர் யாரு? இஸ்திமஸ். அந்த தைராய்டு கிளாண்ட்ல 2 கிளாண்ட் பிரச்சனை இருக்கு. 2 லோப் இருக்குது வேற, 2 கிளாண்ட் பிரச்சனை. தைராய்டு கிளாண்ட் 2 கிளாண்ட் பிரச்சனை இருக்கு. ஒன்னு ஃபாலிக்கல், இன்னொன்னு ஸ்டொமேட்டல் டிஷ்யூ. இந்த ஃபாலிக்கல்ல ஃபாலிகுலர் செல்ஸ் இருக்கு. ஃபாலிக்கல் என்ன இருக்கு? ஃபாலிகுலர் செல்ஸ் இருக்கு. அதுல 2 ஹார்மோன் இருக்கு. ஒன்னு தைரோசைன் T4 சொல்லுவோம், ட்ரைடோ தைரோசைன் T3 ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம லைன் பை லைன் பார்த்துட்டு வரலாம். Thyroid gland is composed of 2 lobes. பார்த்தோம் பாத்தீங்களா, 2 lobes which are located on either side of the trachea. ரெண்டு சைடு ஆஃப் தி ட்ரக்கியால வந்துட்டு பிரச்சனை இருக்கு. Both the lobes are interconnected by the thin flap connective tissues called isthmus. என்ன கனெக்ட் ஆயிருக்கு? isthmus. பாத்தீங்களா, isthmus வந்து கனெக்ட் ஆயிருக்கு. The thyroid gland is composed of follicular and stomatal tissue. என்ன இருக்கு? 2 gland இருக்கு. என்னது? follicular and stomatal tissues. Each thyroid follicles is composed of follicular cells. எதை பத்தி பேசுறாரு? each follicle consists of, each thyroid follicles consist of follicular cells. ஓகேவா? enclosing a cavity, these follicular cells synthesize 2 hormones. இது என்ன பண்ணுது? 2 ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது. என்னது? டெட்ராடோதைரோசின், தைரோசின். ஓகே, டெட்ராடோதைரோசின் 2 பேர் இருக்கு. டெட்ராடோதைரோசின், தைரோசின் T4 ன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ட்ரைடோதைரோசின் T3 ன்னு சொல்லுவோம். சோ இந்த 2 ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணுது. ஓகேவா? அயோடின் is essential for the rate of ஹார்மோன் சிந்தசிஸ் இன் தைராய்டு. சூப்பராக தெரியும். ஏன் அயோடின் ரொம்ப ரொம்ப முக்கியம்? நமக்கு நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா அயோடின் கம்மியாயிருச்சுன்னா என்ன ஆகும்? அயோடின் கம்மியாயிருச்சுன்னா பேராதைராய்டிசம், காய்டர் வரும். பார்த்தீங்களா, காய்டர் வரும். ஹைப்போதைராய்டிசம் சொல்லுவோம். இப்போ டிஃபிஷியன்சி ஆஃப் அயோடின் கம்மியாக இருந்துச்சுன்னா அது deficiency of அயோடின் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா என்ன வரும்? ஹைப்போதைராய்டிசம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருப்பீங்களா? இந்த கழுத்தெல்லாம் வீங்கிற மாதிரி இருக்கும். ஹைப்போதைராய்டிசம். அதை நம்ம என்ன சொல்றோம்? காய்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹைப்போதைராய்டிசம், காய்டர் அப்படின்னு சொல்றோம். ஹைப்போதைராய்டிசம், காய்டர் அப்படின்னு சொல்றோம். எதுக்கு? எப்போ அயோடின் கம்மியா, அயோடின் ரொம்ப அயோடின் அதிகமாக ஹைப்பர் தைராய்டிசம் சொல்லுவோம். ஓகேங்களா? அதை நம்ம என்னன்னு பார்த்துடலாம். அப்போ நல்லா புரிஞ்சுவாங்க. தைராய்டுல முக்கியமான பார்க்கறத தான் அயோடின் வேணும். அது நார்மலா உங்களுக்கு நல்லாவே தெரியும். காய்டர் எப்படி வரல, தைராய்டுனால தான் வருது. ஓகேவா? பிரெக்னன்சி டைம்ல சில பேர் காய்ட்லாம் வந்துச்சு, அந்த குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும். அதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம லைன் பை லைன் பார்த்துடலாம். அதான் ஹைப்போதைராய்டிசம். அயோடின் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா நம்ம ஃபுட்டில், நம்ம எடுக்கிற டயட்டில் வந்து ஃபுட்டில் வந்து அயோடின் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? நம்ம காய்டர் ஹைப்போதைராய்டிசம் வந்துச்சோம். என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட், அதை நம்ம என்ன சொல்கிறோம்? காமன்லி கால்ட் அஸ் காய்டர். ஹைப்போதைராய்டிசம் டூரிங் பிரெக்னன்சி, இது ரொம்ப முக்கியம். பிரெக்னன்சி காசஸ் என்னென்ன காசஸ், அந்த குழந்தைக்கு எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுரேஷன் ஆஃப் க்ரோயிங் பேபி லீடிங் டு ஸ்டண்ட் க்ரோத் தான். க்ரோத் வந்துட்டு நின்றுடும். மென்டல், இதை நம்ம பார்த்தோம். மென்டல் ரிட்டார்டேஷன், மூல வளர்ச்சி இல்லாமல் போயிடும். மென்டல் ரிட்டார்டேஷன், லோ இன்டெலிஜென்ஸா, ஐக்யூன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, இன்டெலிஜென்ட் கோஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்போ ஒரு அம்மா வந்துட்டு கர்ப்பிணியாக இருக்கும்போது, அல்ல ப்ரெக்னன்சி டைம் அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா காய்டர் வந்திருக்கு. அதாவது இந்த அயோடின் கம்மியாக இருக்கிறதுனால, காய்டர் வந்ததுனால அந்த குழந்தையும் அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த டூரிங் அந்த ப்ரெக்னன்சி டைமில் அவங்க அயோடின் டெஃபிஷியன்சிலாம் வராமல் பார்த்துக்கணும். அதுக்கு ரொம்ப அயோடின் எக்ஸஸாக இருக்காமலையும் பார்த்துக்கணும். அப்நார்மல் ஸ்கின்ஸ், டெஃப் மியூட்டிசம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? இன் அடல்ட் விமன் ஹைப்போதைராய்டிசம் காஸ் அ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் to become irregular. menstrual cycles அந்த 3 days cycles இருக்கு பாத்தீங்களா, infertilized ovum வந்து வெளியே போறது நம்ம menstrual cycle சொல்லுவோம். இது நம்ம டீடைலா வந்து ஹியூமன் ரிப்ரொடக்ஷன்ல படிச்சிருப்போம். சோ அந்த menstrual cycles வந்துட்டு irregular நடக்கும். எப்போ அயோடின் டெஃபிஷியன்சியா இருக்கும்போது, எப்போ adult womenல. Due to cancer of thyroid glands and due to development of nodules of thyroid glands, the rate of synthesis and secretion of thyroid hormones is increased at the abnormal high levels, leading to the condition of called hyperthyroidism. எப்போ hyperthyroidism வரும்? abnormal ingression of thyroid gland. Okay, abnormal ingression of thyroid gland due to cancer cells and development of இது வந்து அதிகமா இருக்கும்போது நம்ம என்ன நடக்கும்? ஹைப்பர்னா அதிகம் தானே, hyperthyroidism வந்து அரைஸ் ஆகும் அப்படிட்டாங்க. which adversely affect the body physiology. ஹியூமன் பிசியாலஜி படிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பாடி பிசியாலஜி நான் அதான் சொல்றேன், ஃபுல்லா வந்து அஃபெக்ட் பண்ணும், நம்ம ஏதாவது சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றேன். ஓகேவா? இதெல்லாம் தான் நம்ம தைராய்டு கிளாண்ட்ல பார்க்க முடியும். தைராய்டு கிளாண்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாபிளாஸ்மிக் காய்டர். தான் சொல்றாங்க. எக்ஸாபிளாஸ்மிக் காய்டர் இஸ் ஃபார்ம் பை ஹைப்பர்தைராய்டிசம். நல்லா புரிஞ்சுக்கோங்கண்ணா. நார்மல் தைராய்டு இருக்கு பாத்தீங்களா, நார்மல் காய்டர் யார் இது பண்ணுவா? ஹைப்போதைராய்டிசம். பட் இந்த எக்ஸாபிளாஸ்மிக் காய்டர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஹைப்பர். இங்க பாருங்க, இது ஹைப்போ.
இது ஹைப்போ, அது வந்து யார் செக்ரேட் பண்ற ஹைப்பர் அப்படின்னு சொல்றோம். அதை நம்ம என்ன சொல்லுவோம் கிரேவ் டிசீஸ்னு சொல்லுவோம். கிரேவ் டிசீஸ்னு சொல்லுவோம். பாத்தீங்களா? எக்ஸோதலாமிக் காய்டர் வந்து யாரு பண்றா ஹைப்பர் பண்றான். நார்மல் காய்டர் வந்து ஹைப்போ. Characterized by the enlargement of thyroid gland, protrusions of the eyeball. Protrusions of the eyeball. நம்ம கமல் சார் சொல்லுவா பாத்தீங்களா, கண்ணு வேணும் கேட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டா இருக்கும் தெரியுமா, விழிகள் வந்து முன்னாடி வந்துருமா. ப்ரொட்ரக்ஷன் ஆஃப் ஐபால் முட்டமா விழிகள் வந்துடும். இன்க்ரீஸ் இன் த பேசல் மெட்டபாலிக் ரேட். பேசல் மெட்டபாலிக் ரேட்னா என்ன? பேசல் மெட்டபாலிக் ரேட்னா நம்ம ரெஸ்ட்ல இருக்கும்போது, நம்ம பாடி ரெஸ்ட்ல இருக்கும்போது கூட நம்ம மெட்டபாலிசம் வந்து ரெஸ்ட்ல தானே இருக்கும். பட் மெட்டபாலிசம் ரெஸ்டா இருக்காதான், அப்போ வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஓகே, அதை என்ன பண்ணுறதா இன்க்ரீஸ் த பேசல் மெட்டபாலிக் ரேட். பேசல் மெட்டபாலிக் ரேட்னா நம்ம பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்கு. நம்ம பாடி ரெஸ்ட்ல இருக்கும்போது மெட்டபாலிசம் அவ்வளோ நடக்காது. பட் அப்போ கூட இந்த காய்டர் வந்துச்சுன்னா மெட்டபாலிசம் வந்து அதிகமாக நடக்கும் அப்படின்றாங்க. அண்ட் வெயிட் லாஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் கிரேவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நம்ம கிரேவ் எதை சொல்றோம் எக்ஸோதலாமிக் காய்டர் தான் நம்ம என்ன சொல்றோம் கிரேவ் டிசீஸ் அப்படின்றோம். ஓகேவா? தைராய்டு ஹார்மோன் பிளே an important role in the regulation of a basal metabolic rate. இதான் பாத்தீங்களா பேசல் மெட்டபாலிக் ரேட். நம்ம பாடி வந்துட்டு ரெஸ்ட்ல இருக்கு. அது ரெஸ்ட்ல இருக்கும்போது நம்ம மெட்டபாலிசம் நடந்துச்சுன்னா அதிகமாக நடந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம் பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு சொல்றோம். These hormones are supported the process of red blood cells formation. இந்த ஹார்மோன் என்ன பண்ணுது ரெட் பிளட் செல்ஸ் ஃபார்மேஷன் இது பண்ணுது. ஓகேவா? அப்ப ரெட் பிளட் செல்ஸ் யார் ஃபார்மேஷன் வந்து லீட் பண்றா தைராய்டு கிளாண்ட். தைராய்டு கிளாண்ட் வந்து ஹைப்போதைராய்டிசம். ஓகேவா? தைராய்டு ஹார்மோன் என்ன பண்ணுது ரெட் பிளட் செல்ஸ் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணுது. ஓகேங்களா? இதோட இது முடிஞ்சிருச்சு. தைராய்டு ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் த மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். ஓகே, என்னென்ன கண்ட்ரோல் பண்ணுது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தைராய்டு ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் த மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ், மெயின்டைன்ஸ் a water and electrolytes balance and influenced by the thyroid hormone. இதில் பாடியில் வந்துட்டு வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஒரு அதை ரீஅப்சர்வ் பண்ணுறக்கூடிய ஹார்மோன் வந்து வாசோப்ரெசின். கிட்னியில் இருக்குன்னு படித்தோம் பார்த்தீங்களா. ஏன் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் வச்சுட்டு அதை ரீட்டைன் பண்ணும். இல்லைனா அந்த டயாபிட்டிஸ் இன்சிபிட்டஸ் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூரின் வந்து வாட்டர் லாஸ் ஆகி டீஹைட்ரேஷன் ஆயிருக்கும். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்க. தைராய்டு கிளாண்ட் ஆல்சோ செக்ரீட்ஸ் அ புரோட்டீன் ஹார்மோன் கால்டு தைரோகால்சினோட்டின், டிசிடின்னு சொல்லுவோம். தைரோகால்சினோட்டின் டிசிடி which regulates the blood calcium level. ரொம்ப முக்கியம். பிளட் கால்சியம் லெவல். ஓகேங்களா? பாராதைராய்டிசம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா பிளட் கால்சியம் லெவல் இன் பிளட் வந்து இன்க்ரீஸ் பண்றது யாரு பாராதைராய்டிசம். அதே மாதிரி டிசிடியும் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாராதைராய்டிசம் தான். பட் அது முன்னாடி சொல்றேன் தைரோகால்சினோட்டின் டிசிடி வந்துட்டு அதுவும் என்ன பண்ணுது பிளட் கால்சியம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேண்ணா? பாராதைராய்டு கிளாண்ட் இப்போ அடுத்து வருது பார்த்தீங்களா. இந்த பாராதைராய்டு கிளாண்ட் என்னது மெயினான ஃபங்க்ஷன் என்னது இந்த கால்சியம் லெவலில் பிளட்டில் போனில் இருக்க கால்சியம் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது ரெகுலேட் பண்ணுறது அந்த பாராதைராய்டு கிளாண்டோட மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, பாராதைராய்டு கிளாண்ட்ல கால்சியம் அயான்ஸ் வந்து ஞாபகம் வரணும். ஓகேவா? அதே மாதிரி தைராய்டிசத்துலையும் பண்ணுது இது டிசிடி. ஓகேவா? டிசிடி பண்ணுது அது ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ராவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளோட சொன்ன மாதிரி பாராதைராய்டு வந்துட்டு என்ன இருக்கும் ஒரு லோப்ல 4 இருக்கும். பாராதைராய்டிசம் எவ்வளோ இருக்கும் 4 இருக்கும். அதாவது 2 லோப் இருக்குல்ல, ஈச் இன் 1 லோப். அப்போ நமக்கு 2 லோப் இருக்கு. 2 லோப் இருக்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு இந்த சைட்ல 2 பாராதைராய்டு இருக்கும், இந்த சைட்ல 2 பாராதைராய்டு இருக்கும். ஓகே, அதான் ஈச் லோப்ல வந்து 2 பாராதைராய்டு இருக்கும். அப்போ டோட்டலா 4 பாராதைராய்டு கிளாண்ட் இருக்கு. ஈச் லோப்ல வந்துட்டு 2 பாராதைராய்டு கிளாண்ட் இருக்கு. ஓகேவா? இதான் சொல்றாங்க. இதை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அந்த தைராய்டு கிளாண்ட் பார்க்கும்போது முன்னாடியே பார்த்துருப்போம். இந்த தைராய்டு கிளாண்ட் மெயினா என்ன பண்ணுன்னா இந்த பிடிஹெச்னு சொல்லுவோம், பாராதைராய்டு ஹார்மோன். எஸ், முன்னாடி சொல்ற மாதிரி இந்த பிளட்ல கால்சியம் லெவலை ஸ்டிமுலேட் பண்றது, பிளட்ல கால்சியம் லெவலை இன்டியூஸ் பண்றது, போன்ல கால்சியம் லெவலை இன்டியூஸ் பண்றது, அந்த மெயின் மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் இது பண்ணிட்டு இருக்கு. In humans, 4 parathyroid glands are present on the back side of the thyroid gland. 1 pair of each 2 lobes. பாத்தீங்களா? 1 pair இதுல இருக்கும், each 2 lobes இருக்கு of the thyroid gland. The parathyroid gland secretes a peptide hormone. Peptide னா என்னதுக்குன்னா ஒண்ணுமே இல்ல, இந்த protein based hormone. அந்த peptide அமினோ ஆசிட் செயின் நம்ம என்ன சொன்னோம் peptide bond னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுதான் peptide னா protein based compound தான். Called as a parathyroid hormone. அப்போ பாராதைராய்டு கிளாண்ட் என்னது பண்ணுது சைடுல அப்படியே எழுதி வைங்க பாராதைராய்டு ஹார்மோன். ஓகே, அப்படியே என்னென்ன ஹார்மோன் எழுதி வைங்க. இந்த செக்ரேஷன் ஆஃப் பாராதைராய்டு ரெகுலேஷன் பை தி சர்க்குலேட்டிங் தி லெவல் ஆஃப் கால்சியம் அயான்ஸ். நல்ல ஞாபகம் வச்சுவாங்க. இந்த பாராதைராய்டுல 2 விஷயம் தான் ஞாபகம் வச்சுவோம். ஒன்னு அது என்ன ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது, இன்னொன்னு என்ன ஆகுதுன்னா அது என்ன ஃபங்க்ஷன்னா மோஸ்டா கால்சியம் அயான்ஸ் தான். கால்சியம் அயான்ஸ் சர்க்குலேட் பண்றது, டெஃபிஷியன்சி பண்றது, அதிகப்பட்டு ரெகுலேட் பண்றது அந்த கால்சியம் அயான்ஸ் தான் ஓடிட்டு இருக்கும். Parathyroid hormone increase the calcium levels in the body. PTH act as a bones and stimulate the process of bone reabsorption, dissolution and demineralization.
போன்ஸ்ல எது அதிகமாக இருக்கும், கால்சியம் அதிகமாக இருக்கும். அப்போ ரீஅப்சார்ப்ஷன், ரீரெசிஸ்டேஷன். பல்லில் எது அதிகமாக இருக்கும், பல்லு ஒன் டைப் தானே, அதில் வந்து கால்சியம் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அதிகப்படுத்தக்கூடிய லெவலில் கால்சியம் லெவலை அதிகப்படுத்தக்கூடிய இது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராதைராய்டு ஹார்மோன் தான், PTHன்னு சொல்லுவோம். Parathyroid hormones also stimulate the reabsorption of calcium by the renal tubules. Okay, renal tubules மூலமா என்ன renal tubules மூலமா, renal tubules கிட்னி இருக்கு, இந்த கிட்னில வந்துட்டு 180 லிட்டர் ஆஃப் யூரின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, நம்ம முன்னாடியே படிச்சோம் இல்லையா. அந்த 180 லிட்டர்ல இருந்து கால்சியம் ரீஅப்சார்ப் பண்ணுது. அதுக்கு யார் யூஸ் பண்றா, அந்த பாராதைராய்டு ஹார்மோன்ஸ் தான் யூஸ் பண்ணப்படுது. ஓகே, renal tubulesல இருந்து அந்த கால்சியம் அயான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிது. ஓகேவா. அப்சார்ப்ஷன் பண்ண டைஜஸ்டட் ஃபுட்ல இருந்து கூட கால்சியம் வந்து எங்க அப்சார்ப் பண்ணுது, நல்லா பாத்துக்கோங்க. பிட்யூட்டரி தைராய்டு ஹார்மோன், பாராதைராய்டு ஹார்மோன் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த ரீனல் டியூபிள்ஸ் வந்து கால்சியம் அப்சர்வ் பண்ணுது. நம்ம ஃபுட்டு சாப்பிடுவோம் இல்லையா, ஃபுட்டு சாப்பிட்டு கால்சியம் ஃபுட்டாக சாப்பிட்றோம். கால்சியம் ரிச் ஃபுட் என்னது, ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம், கமெண்ட் எழுதி பண்ணும். ஓகே, மறக்காம கமெண்ட் எழுதி பண்ணும். ஓகேவா. கால்சியம் ரிச் ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவோம். அந்த கால்சியம் ரிச் ஃபுட்லேருந்து அதுலேருந்து கால்சியத்தை மட்டும் உறிஞ்சு எடுக்கிறது இந்த பாராதைராய்டு ஹார்மோன்ஸோட செக்ரேஷன் இருக்கு, எங்க டைஜஷன் ஃபுட் டைஜஷன் நடக்கும்போது. It is thus clear that PTS is hyperkalamic hormone. ஓகேவா. ஏன் ஹைப்பர்கலாமிக், ஹைப்பர்னு அதிகமான கால்சியம். நான் சொன்ன பாத்தீங்களா, பாராதைராய்டுனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கால்சியம் பாராதைராய்டு ஹார்மோன் ரெண்டு செக்ரேட் பண்ணு. பாராதைராய்டு கிளாண்ட் வந்துட்டு பாராதைராய்டு ஹார்மோன், அது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். பட் மெயின் ஃபங்க்ஷன் என்னது, கால்சியம். It increases the blood calcium level along with the TCT. பாத்தீங்களா, TCT படிச்சோம் பாத்தீங்கன்னா, போனதுல வந்துட்டு blood circulation பண்ணி யூஸ் பண்ணும், கால்சியம் சர்க்குலேட் பண்றதுக்கு அப்படின்னு. It plays a significant role in a calcium balance in the body. இவ்வளவுதான், இந்த ஒரு லைன்ல முடிச்சிட்டோம். தேவையில்லாம ரெண்டு பேரா கொடுத்துட்டாங்க. ஓகேவா. என்ன பண்ணுது பாராதைராய்டு கிளாண்ட் வந்துட்டு, சிக்னிஃபிகன்ட் ரோல் என்ன, கால்சியம் பேலன்ஸ் என்ன பாடி, நம்ம பாடியில வந்து கால்சியம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு பாராதைராய்டு கிளாண்ட் வந்து சிக்னிஃபிகன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்றாங்க. ஓகேவா. அடுத்தது என்னது, அடுத்தது தைமஸ். தைமஸ் எங்க சார் பிரசன்ட் ஆயிருக்கு பாப்போம், ஒன் பை ஒன்னா பார்ப்போம், பொறுமையா பார்ப்போம். இது எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான். இதுல வந்து நான் நடத்த அளவுக்கு உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இதில் வந்து நான் உட்காந்து நடத்திட்டு இருக்கிற அளவுக்கு நீங்கள் படித்தாலே போதும். ஓகே, இந்த கிளாண்ட்ல இருந்தாலும் பிரச்சனை இருக்குது, அப்போ ஏன் நடத்திட்டு இருக்கோம்னா நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபேக்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதில் நிறைய கேள்வி கேட்கலாம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். ஹியூமன் ஃபிசியாலஜியில் நிறைய எல்லாமே முக்கால்வாசி இம்பார்ட்டன் தான். பட் அதுலேயும் கெமிக்கல் கோஆர்டினேஷன், என்னென்ன ஹார்மோன் செக்ரேட் ஆகுது, எங்கேருந்து செக்ரேட் ஆகுது, அது எங்கேருந்து வருது, ஹார்மோன் அப்படி வந்தால் எங்கே போய் பாண்ட் ஆகுது, எங்கே போய் பைண்ட் ஆகுது, அப்படி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் படித்தா தான் புரியும். நல்ல நோட்ஸ் கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதனால தான் முக்கால்வாசி நான் எனக்கு ஹேண்ட் நோட்ஸ் நான் எழுதி போடுறேன். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, தைமஸ் பார்க்க போகிறோம். இந்த லொக்கேஷனில் பிரசன்ட் இருக்குது. வா. Super. Thymus is located in the lobular structure located between the lungs. எங்க லொகேட் இருக்கு, லங்ஸ்க்கு behind லொகேட் இருக்கு. ஓகேவா. எங்க லொகேட் இருக்கு thymus, behind the lungs. thymus எங்க லொகேட் இருக்கு, லங்ஸ்க்கு, இந்த ஸ்டெர்னத்துக்கு பின்னாடி, ஹயோட்டாக்கு முன்னாடி, அப்படிதானே. எஸ், அந்த லங்ஸ் ரீஜன்ல, அந்த லங்ஸ் ரீஜன்ல இருக்கு, ஸ்டெர்னத்துக்கு முன்னாடி, ஸ்டெர்னத்துக்கு பிஹைண்ட். அயோட்டாக்கு முன்னாடி. ஓகேண்ணா. ஸ்டெர்னம்னா என்னது, இந்த டை கட்டுவோம்ல, இதான் ஸ்டெர்னம் அப்படின்றது. இந்த ஸ்டெர்னத்துக்கு பின்னாடி தைமஸ் பிரசன்ட் இருக்கு. அதே மாதிரி அயோட்டாக்கு ஹார்ட்ல அயோட்டாக்கு முன்னாடி பிரசன்ட் இருக்கு. தைமஸ்ல வந்துட்டு நம்ம இது எழுதிட்டு போய் பார்ப்போம். தைமஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டு ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். தைமஸ் வந்துட்டு ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். என்னதுன்னா தைமோசின் அப்படின்றது, தைமோசின் அப்படின்ற ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். ஓகே ஓகேண்ணா. இந்த தைமோசின் வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் லிம்போசைட்ஸ் இந்த இம்யூனிட்டி சிஸ்டத்தில் வந்து இதுக்கு எங்கே வந்துட்டு மேஜர் ஆக்டிவாக இருக்குன்னா, இம்யூனிட்டி சிஸ்டம், நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டத்தில், இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டத்தில் இந்த தைமோசின் என்ன பண்ணுதுன்னா, பி லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ் ரெண்டு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். படிச்சிருப்பீங்க இல்லையா, பி லிம்போசைட்ஸ் அண்ட் டி லிம்போசைட்ஸ். பி லிம்போசைட்ஸ் எதனால ஆனது, ஆன்டிபாடினால ஆனது. ஓகேவா, மறந்துடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் ஆன்டிபாடி, எதிர்ப்பு சக்தி.
வா இந்த T lymphocytes என்னதுன்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. உங்களுக்கு தெரியல செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஓகேவா, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. அது என்னது ஆன்டிபாடி ஹியூமனால் நடக்குது. ஓகேவா, ஹியூமன் பேஸ் பண்ண இம்யூனிட்டி என்னது இந்த பி லிம்போசிஸ் ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். ஓகேவா கண்ணா, அப்போ தைமஸ் எங்க பிரச்சனை இருக்கு, ஸ்டெர்னத்துக்கு பின்னாடி ஹயோட்டாக்கு முன்னாடி தைமோசின் வந்துட்டு செக்ரேட் பண்ணுது. தைமோசினோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னது இம்யூனிட்டி. அந்த இம்யூன் சிஸ்டத்தில் வந்துட்டு மேஜர் ஆக்டிவா இருக்கிறது. ஓகேவா, அது ரெண்டு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணது பார்த்தோம். நம்ம படிக்கும்போது சொல்லி ரெண்டு சோல்ஜர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஒன்று டி லிம்போசிஸ், ஒன்று பி லிம்போசிஸ். ஸோ டி லிம்போசிஸ் செல் மீடியேட்டட், பி லிம்போசிஸ் வந்து ஆன்டிபாடி பேஸ் பண்ணது. ஓகேவா, இப்போ நம்ம படிச்சோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஹியூமரல் இம்யூனிட்டின்னு சொல்லி கூட சொல்லுவோம். ஓகேவா, இதை நம்ம சொல்றோம் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. அது ஆன்டிபாடின்னு சொன்னாலே உங்களுக்கு ஹியூமரல் இம்யூனிட்டி தான். ஹியூமரல் இம்யூனிட்டி. ஓகேண்ணா, இது என்ன சொல்றோம், ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, இந்த நோட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீங்க எழுதுற மாதிரி எழுதி வச்சவங்க பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரிவிஷன் பண்ணும்போது. ஓகே, the thymus play a major role in the development of immune system. So நம்ம பாத்தீங்களா, development of immune system. The gland secretes the peptide hormone. Peptide நான் மறுபடியும் சொல்றேன், protein based hormone தான். ஏன் சார் peptide protein சொல்றீங்கன்னா ஞாபகம் இருக்கா, protein அமினோ ஆசிடால மேல பண்ணுது. அமினோ ஆசிடோட பாண்ட் நம்ம என்ன சொல்றோம், peptide bond அப்படின்னு சொல்றோம். பயோமாலிகுல்ஸ் நம்ம கிளியரா படிச்சிருந்தோம். இப்போ பயோமாலிகுல்ஸ் பார்க்கலாம், நம்ம ஏற்கனவே ஒன் ஷாட் வீடியோ போட்டுருக்கோம், போய் பார்த்துட்டு வாங்க. பயோமாலிகுல்ஸ் கிறிஸ்டன் கிளியரா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகே, ரெக்கார்டர் செஷனா. Peptide bond is called peptide hormone. என்னது தைமோசின். அப்ப இது என்ன ஹார்மோன், பெப்டைட் ஹார்மோன், அது புரோட்டீன் பேஸ்ட் ஹார்மோன். முக்கியவாசி. ஓகேவா, தைமோசின் play important role in the differentiation. என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணுது, T lymphocytes and B lymphocytes. T lymphocytes which provides cell mediated immunity. Cell mediated பண்ண immunity யார் கொடுக்குறாங்க, T lymphocytes கொடுக்குறாங்க. B lymphocytes antibody humoral immunity கொடுக்குது. ஓகேங்களா, in addition thymosins also promote the antibodiesனால என்னது பி லிம்போசைட்ஸ் தான். நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்டிபாடிஸ்னால பி லிம்போசைட்ஸ் டு ப்ரொவைட் ஹியூமரல் இம்யூனிட்டி. ஹியூமரல் பேஸ் பண்ண இம்யூனிட்டியை கொடுக்குது. ஓகேவா, தைமஸ் இஸ் டீஜெனரேட்டட் இன் ஓல்ட் இண்டிவிஜுவல் ரிசல்ட்டிங் இன் தி டிக்ரீஸ் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் தைமோசின். ஓகேவா, தைமஸ் என்ன பண்ணிடும், வயசாக இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஓகே, வயசாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ தைமோசின் செக்யூரிட்டி ஆகிறது என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ தைமோசின் வயசாக செக்யூரிட்டி ஆகிறதுனால தான் வயசானவங்களாம் இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். வயசானவங்களுக்கு ஏதாவது நோயினா டக்குன்னு அஃபெக்ட் ஆகும். அதை நம்ம சொல்கிறோம், கொரோனாலாம் வந்ததுன்னா வயசானவங்க தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணி. ஏன் வயசானவங்க ரொம்ப அஃபெக்ட் பண்ணால் அவங்க இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நார்மலாகவே நமக்கு ஒரு காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு காய்ச்சல் வந்து சீக்கிரமா சரியாயிரும். இது நமக்கு தாத்தா பாட்டி அவங்களுக்கு யாராவது காய்ச்சல் வந்து ரொம்ப நாள் இருக்கும். ஏன் ரொம்ப நாள் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த பி லிம்போசைட்ஸ் டி லிம்போசைட்ஸ் வரதில்லை. ஏன் பி லிம்போசைட்ஸ் டி லிம்போசைட்ஸ் இல்லைன்னா தைமோசின் ப்ரொடியூஸ் ஆகுறது இல்லை. ஏன் தைமோசின் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா தைமஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது வயசா. ஓகேவா, இந்த கண்டிஷனால தான் இம்யூன் சிஸ்டம் வந்து எல்டர் பேரண்ட்ஸ்க்கு ஓல்டு ரொம்ப வயசானவங்களும் ரொம்ப கம்மியா இருக்குன்றது. அது பிகம் ரெஸ்பான்சிபிள், ஓல்டு பர்சன் பிகம் வீக். ஓகே, அதனால வயசான பசங்களாம் வீக் ஆயிரும், வயசான பர்சன்ஸ் எல்லாம் வீக் ஆயிரும். நம்ம தாத்தா பாட்டி ரொம்ப வயசான ரொம்ப வீக் ஆயிரும். ஓகே, இதான் தைமஸ் சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது அட்ரினல் கிளாண்ட். எஸ், அட்ரினல் கிளாண்ட் பார்ப்போம். அட்ரினல் கிளாண்ட் வந்து அட்ரினல் கார்டெக்ஸ், அட்ரினல் மெடுல்லா அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, இந்த அட்ரினல் கிளாண்ட் எங்க பிரச்சனை இருக்குன்னா கிட்னியோட அப்பர் மேல், இந்த மேல சைடுல பிரச்சனை இருக்கு. பாத்தீங்களா, கிட்னியோட அப்பர் சைடுல வந்து பிரச்சனை இருக்கு. இந்த அட்ரினல் கிளாண்ட்ல கிராஸ் செக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் லேயரை பார்க்கலாம். ஒன்னு அட்ரினல் கார்டெக்ஸ்னா என்னது, அவுட்டர் லேயர். மிடில் லேயர். ஓகேவா, அப்போ அட்ரினல் கார்டெக்ஸ் பார்க்கலாம், அட்ரினல் மெடுல்லா பார்க்கலாம். அப்போ டூ டைப்ஸ் ஆஃப் லேயர் நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா, அட்ரினல் கார்டெக்ஸ், அட்ரினல் மெடுல்லா. இது எங்க பிரச்சனை இருக்கு, கிட்னியோட அப்பர் சைடுல வந்து பிரச்சனை இருக்கு. ஓகேவா, இப்போ இப்படி போட்டு அப்படி எழுத முடியுமா, ஓகே, அட்ரினல் மெடுல்லாக்கு எழுதும், அட்ரினல் கார்டெக்ஸ் நம்ம தனியாக எழுதும். இப்போ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அட்ரினல் கிளாண்ட் ரெண்டா பிரிக்கிறாங்க. எப்படி, அட்ரினல் மெடுல்லா, அட்ரினல் கார்டெக்ஸ்.
அட்ரினல் மெடுலா, அட்ரினல் கார்டெக்ஸ் ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த அட்ரினல் மெடுலா இருக்குல்ல, அட்ரினல் மெடுலா இருந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். ஹார்மோன். இந்த ஹார்மோன் நம்ம என்ன சொல்லணும்னா எமர்ஜென்சி ஹார்மோன் அப்படின்னு கூட சொல்லுவோம். என்னென்ன ஹார்மோன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரினலின், நான் அட்ரினலின் சொல்லுவோம். அட்ரினலின், நான் அட்ரினலின் சொல்றோம். அட்ரினலின் சொல்றோம், நான் அட்ரினலின் சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து என்ன சொல்றோம், எமர்ஜென்சி ஹார்மோன், அதாவது ஃபைட் ஹார்மோன், ஃப்ளைட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, போத்தும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம், எமர்ஜென்சி ஹார்மோன். அது என்ன சார் எமர்ஜென்சி ஹார்மோன் அப்படின்னா, யாரும் அடிக்க வராங்கடா, ஓடுறா, திருப்பி அடிதான் சொல்லுவோம். ஃபைட் பண்ணுறது, திருப்பி அடிக்கிறது, இந்த புல்லரிச்சு போகிறது, அப்படி ஒரு மாதிரியா சென்சேஷனலாக ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கெல்லாம் அந்த கதிரும் கண்ணு அப்படி மூடுறது, டக்கு டக்குன்னு ஆட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், எமர்ஜென்சி ஹார்மோன் சொல்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்து தான் இது பண்ணுது. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த அட்ரினலின் மெடுலாவை பார்த்துட்டு வந்து அப்புறம் அட்ரினலின் கார்டெக்ஸ் படிப்போம். ஓகேவா, லைன் பை லைன் பார்த்துட்டு வந்து. ஏன்னா அட்ரினலின் கார்டெக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இதில் அப்படி வரைஞ்சு எப்படின்னா இதில் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதில் நம்ம அட்ரினல் மெடுலா போட்டோம்னா அட்ரினல் மெடுலா ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். Our body has one pair of adrenal gland, one above each kidney. one pair தான் இருக்கு, each kidneyக்கு மேல இருக்கு. The gland is composed of 2 types of tissue. 2 type of tissue இருக்கு. என்ன tissue? Adrenal medulla and adrenal cortex. Adrenal medulla இருக்கு, adrenal cortex இருக்கு. ஓகேவா, under production of hormones, அதாவது கம்மியா ப்ரொடியூஸ் ஆன ஹார்மோன்ஸ் by adrenal cortex alters carbohydrates metabolism. இந்த carbohydrates metabolism alters பண்ணும். alters என்னது, நோ ரெஸ்பிரேஷன் நடக்காது. ஓகேவா, ரெஸ்பிரேஷன் நடக்க முடியாமல் போகிறது, குளுக்கோஸ் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது போகிறது, கிளைக்கோஜன் வந்து குளுக்கோஸ் அப்சர்வ் பண்ண முடியாது போகிறது, ரெஸ்பிரேஷன் நடக்கல, ஏடிபி ஜென்ரேட் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு சீரியஸ் டிசீஸ் வந்து நமக்கு காஸ் பண்ணும். ஓகேவா, காசிங் அக்யூட் வீக்னஸ், நமக்கு ரொம்ப வீக்னஸாக கிரியேட் பண்ண முடியும். ஃபேட்டிக்யூட், டயர்ட் ஆகும். ஏன்னா ரெஸ்பிரேஷன் நடக்கல, ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகல, சிந்தசிஸ் ஆகல, எனர்ஜி இல்லைன்னா நமக்கு ரொம்ப டயர்டாக இருப்போம். அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா அடிஷன் டிசீஸ் சொல்கிறோம். அடிஷன் டிசீஸ் சொல்கிறோம். ஹாடிசன் டிசீஸ் சொல்கிறோம். என்ன டிசீஸ்ன்றது மெயினாக இந்த அண்டர் ப்ரொடக்ஷன், கம்மியான ரீப்ரொடக்ஷன் ஹார்மோன்ஸ் எது, அட்ரினல் கார்டெக்ஸ் கம்மியாக ரீப்ரொடக்ஷன் ஹார்மோன் வந்து என்ன காஸ் பண்ணுது, அட்ரினல் கார்டெக்ஸ் கம்மியாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா என்ன காஸ் பண்ணுது, கார்போஹைட்ரேட்ஸ் மிலிட்டஸில் வந்து ஆல்டர் பண்ணுது. ஓகே, அந்த கிளைக்கோஜன் ரெஸ்பிரேஷன் செக்ரேஷன் கரெக்டாக ஃபார்ம் பண்ண முடியாமல் போனதுனால நமக்கு அடிஷன் டிசீஸ், ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப ஃபேட்டிக்காக இருக்கும், அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸை நமக்கு ஃபாலோ பண்ணி கொடுக்குது. ஓகேவா, இந்த அட்ரினல் மெடுலா, இப்போ தான் அட்ரினல் மெடுலாக்கு வந்திருக்கோம். செக்ரீட்ஸ் 2 ஹார்மோன்ஸ் கால்டு அட்ரினலின். அட்ரினலினோட இன்னொரு பேர் என்னது, ஈஃபைஃப்ரைன். ஓகேவா, இதெல்லாம் இந்த ஒரு பேர் தான் போகிறேன், இன்னொரு பேர் நோட் பண்ணி வச்சோம். ஓகேவா, அடுத்து நான் அட்ரினலின். நான் அட்ரினலின், அதை நம்ம என்ன சொல்றோம், நான் ரிப்பைஃபைன் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பைஃபைன், நான் ரிப்பைஃபைன் அப்படின்னு சொல்றோம். தீஸ் ஆர் காமன்லி கால்ட் அஸ் கேட்டிகோலாமைன்ஸ். அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கேட்டிகோலாமைன்ஸ்னு சொல்லலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம், not good with spelling. Catecholamines. Questions கேட்கலாம். கேட்டிகோலாமைன்ஸ்னா என்னன்னு கேட்கலாம். ஓகேவா, அப்போ அட்ரினலினும் நான் அட்ரினலினும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம், கேட்டிகோலாமைன்ஸ். அப்போ கேட்டிகோலாமைன்ஸ் என்னவா இருக்கும், எமர்ஜென்சி ஹார்மோன். என்ன சொன்னேன், இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் எமர்ஜென்சி ஹார்மோன் சொன்னேன். அப்போ கேட்டிகோலாமைன்ஸ் தான் எமர்ஜென்சி ஹார்மோன். கேட்டிகோலாமைன்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, அட்ரினலின் நான் அட்ரினலின் ரெண்டு ஹார்மோனும் சேர்ந்து சொல்றதா நம்ம கேட்டிகோலாமைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, அட்ரினலின் and non-adrenaline are rapidly secreted in response to the stress of any kind of during emergency. ஸோ நம்ம எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்போ தான். அதனால நம்ம என்ன சொல்றோம், எமர்ஜென்சி ஹார்மோன் சொல்றோம், இல்ல ஹார்மோன்ஸ் ஆஃப் ஃபைட், இல்ல ஹார்மோன்ஸ் ஆஃப் ஃப்ளைட், ஓடுறதுக்கும் ஓடுறதுக்கும். ஓகேங்களா, the hormone increases alert ஆகிறதுக்கு, அப்புறம் இந்த pupillary dilution, இந்த கண்ணில் இமைகள்லாம் ஒரு டக்குனு இதாகிறதுக்கு, pyruvation, ஒரு புல்லரிச்சு போகிறது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸ்வெட்டிங். போத் த ஹார்மோன்ஸ் இன்க்ரீசஸ் த ஹார்ட் பீட்.
என்னன்னு தெரியாது, டக்குன்னு ஹார்ட் பீட் ஐயோ ஒரு பதட்டம் வரும், ஐயோ 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 அப்படி வந்து அப்போ அதெல்லாம் இது பண்ணுறது. த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹார்ட் கண்ட்ராக்ஷன், த ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன், கேட்டிகோலமைன்ஸ் ஆல்சோ ஸ்டிமுலேட் த பிரேக் டவுன் ஆஃப் கிளைகோஜன் ஸ்டிமுலேட்டிங் குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு. இன்க்ரீஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ், அதிகமான குளுக்கோஸ் வந்துட்டு பாடியில் இதாக வரதுக்கு. ஓகேவா, அப்போ கிளைகோஜனை பிரேக் பண்ணாதானே குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. கிளைகோஜனை பிரேக் பண்ணி அதிகமான குளுக்கோஸ் வந்து நம்ம பிளட்ல ஃபார்ம் பண்ண மாட்டேது. ஸோ இதுக்கு எல்லாமே எது ப்ரொடியூஸ் பண்ணா கேட்டிகோலமைன்ஸ், அது ரெண்டு அட்ரினலின் நான் அட்ரினலின் ரெண்டுமே சேர்ந்து தான் இதெல்லாம் ஃபார்ம் பண்ணப்படுது அப்படின்றாங்க. ஓகேவா, இன் அடிஷன் தே ஆல்சோ ஸ்டிமுலேட் த பிரேக் டவுன்ஸ் ஆஃப் லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா, லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணுது, பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு இதாக இருக்கு. ஓகேவா, இதெல்லாம் அது அட்ரினல் மெடுலால வரக்கூடிய அட்ரினலின் நான் அட்ரினலின் அப்படின்ற ரெண்டு ஹார்மோன்ஸால நடக்கக்கூடியது. ஓகேவா, அப்போ இன்னொரு போர்ஷனும் இருக்கு, அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்றது. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், அட்ரினல் மெடுலா மட்டும் தான் பார்த்தோம். இப்போ அட்ரினல் கார்டெக்ஸ் பார்ப்போம். இப்போ அட்ரினலின் கார்டெக்ஸ் அங்கேருந்து கண்டினியூ பண்ணால் அங்கே எழுத வேணாம், நம்ம இங்கே புதுசாக எழுதிடலாம். அட்ரினல் கார்டெக்ஸ். இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் வந்துட்டு 3 லேயர் இருக்கு. இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து 3 லேயர் இருக்கு, 3 ஜோன் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது என்ன பண்ணா ஜோனா ரெக்டிகுலாரிஸ், ஜோனா ஃபெசிகுலேட்டா, ஜோனா ரெட்டிகுலாரிஸ், zona fasciculata, zona reticularis, zona glomerulosa. Zona reticularis, zona z போடுறேன், fasciculata, அடுத்தது zona glomerulosa, zona glomerulosa அப்படின்றது 3 லேயர். இது என்னது, 3 லேயர். என்னன்னு தெரிஞ்சு என்ன எப்படி பிரிக்கிறான்னு தெரிஞ்சுங்க. 3 லேயர், ஏன்னா கார்டெக்ஸ் தானே, அவுட்டர் போர்ஷன் தானே, இதுக்கு 3 லேயர் வந்துட்டு இப்படி பிரிஞ்சு அப்படி இருக்கு. ஓகேவா, இந்த 3 லேயர்ல இருந்து வர ஹார்மோன், இதோட ஹார்மோன் இது என்னது, 3 லேயர். இப்போ அட்ரினலோட ஹார்மோன் என்ன ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும் அப்படின்னா, முன்னாடியே சொன்னோம் பாத்தீங்களா, கார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். இது ஹார்மோன் கார்டிகாய்ட்ஸ் ஹார்மோன், இங்க எழுதுறேன் ஹார்மோன். இங்கேயும் செக்ரேட் ஆகுது, அட்ரினல் கார்டெக்ஸ் தான் செக்ரேட் ஆகுது. 3 லேயர் தான் இது. ஓகேவா, 3 லேயர். ஒரு நிமிஷம் இருங்க. கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க, அதனால தான் நான் கலர் மாற்றி எழுதுறேன். அட்ரினல் கார்டெக்ஸ்ல இருந்து 3 லேயர். என்ன 3 லேயர், ஜோனா ரெட்டிகுலாரிஸ், ஜோனா ஃபேசிகுலேட்டா, ஜோனா குளோமெருலோசா. ஓகேவா, அட்ரினல் கார்டெக்ஸ்ல இருந்து ஒரு ஹார்மோன், என்ன ஹார்மோன், கார்டிகாய்ட்ஸ். சூப்பர். இப்போ இந்த கார்டிகாய்ட்ஸை பிரிப்போம். இந்த கார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கு. கார்போஹைட்ரேட்ஸ் மெட்டபாலிசம் பண்ணா அது ஒரு இது, மினரல்ஸ் இதெல்லாம் மெட்டபாலிஸ் பண்ணா அது ஒரு இது. ஓகேவா, அதாவது எங்கடா அது, கொடுத்துருப்பாங்க கார்டிகாய்ட்ஸ். இந்த கார்டிகாய்ட்ஸ் which involved carbohydrates metabolism, அதுக்கு நம்ம இன்னொரு பேர் சொல்லுவோம். மினரல்ஸ் அண்ட் வாட்டர் மெட்டபாலிசம், அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம். அதுக்கு கார்டிகாய்ட்ஸ் ஹார்மோன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் மெட்டபாலிசம் இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் ஓட மெட்டபாலிசம் இருந்துச்சுன்னா, இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா, அதை நம்ம என்னன்னு டேர்ம் பண்ணி சொல்றோம், குளூக்கோ கார்டிகாய்ட்ஸ். எங்க படிச்சோம், ACTHல படிச்சோம் பாத்தீங்களா, குளூக்கோ கார்டிகாய்ட்ஸ்னு. அதுதான் இங்க வருது, குளூக்கோ கார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னது, கார்டிகாய்ட்ஸ் இல்ல கண்ணா, நல்லா பாத்துக்கோங்க. கார்டிகாய்ட்ஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் மெட்டபாலிசத்தோட இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா, இன்வால்வ்மெண்ட்
இன்வால்மெண்ட். எதோட இன்வால்மெண்ட் ஆயிருந்துச்சுன்னா கார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் மெட்டபாலிசோட இன்வால்மெண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், குளுக்கோகார்டிகாய்ட்ஸ்னு சொல்றோம். ஓகேவா? அதே மாதிரி மினரல்ஸ் அண்ட் வாட்டர், இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஓகேவா? ஃபேமஸான குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் நம்ம என்ன சொன்னோம், கார்டிசால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபேமஸான குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு கார்டிசால் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் மாதிரி வச்சுக்கோங்க, கார்டிசால். ஓகேவா? குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் தான் கார்டிசால்னு ஒரு நேம். ஓகேவா? குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் ஃபேமஸானது தான் கார்டிசால். ஓகேங்களா? அது பேர் தான். இப்போ மினரல்ஸ் அண்ட் வாட்டர். மினரல்ஸ் அண்ட் வாட்டர்ல இருந்து வர்றத மினரல்லோ கார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேர்லே இருக்கு. Just a minute. Minerallo கார்டிகாய்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃபேமஸான மினரல்லோ கார்டிகாய்ட்ஸ் என்ன ஃபேமஸான குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் பார்த்துட்டு, அப்போ ஃபேமஸான மினரல்லோ கார்டிகாய்ட்ஸ் என்னன்னா ஆல்டோஸ்டீரோன். ஓகேவா கண்ணா? எஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம மறுபடியும் ரிவிஷன் பண்ணலாம். இப்போ எல்லாம் எழுதியாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் ரிவிஷன் பண்ணலாம். இப்போ ஆட்ரினல் கார்டெக்ஸ் எங்க வருது, நல்லா பார்த்தோம். இதுல இருந்து பார்ப்போம். அட்ரினல் கிளாண்ட் பார்த்துட்டு இருக்கோம். அட்ரினல் கிளாண்ட் எங்க இருக்கு, கிட்னிக்கு மேல. எல்லா கிட்னி, 2 கிட்னிக்கு மேல இருக்கு. அது வந்து ரெண்டு லேயர் இருக்கு. ஒன்று அட்ரினல் மெடுலா, ஒன்று அட்ரினல் கார்டெக்ஸ். அட்ரினல் மெடுலால வந்து 2 ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. 2 ஹார்மோன் நம்ம என்ன சொல்றோம், அட்ரினலின், நான் அட்ரினலின். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம், கேட்டிகோலாமைன்ஸ் அப்படின்னு சொல்றது. கேட்டிகோலாமைன்ஸ் தான் எமர்ஜென்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்றது. ஓகே, எமர்ஜென்சி ஹார்மோன் ஆஃப் ஃபைட், ஹார்மோன் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்றது. ஓகேவா? இப்போ அட்ரினல் கார்டெக்ஸ் வந்தீங்கன்னா, அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து 3 லேயர் இருக்கு. 3 லேயர் இருக்கு. இது ஹார்மோன்ல 3 லேயர் கலர் எழுதிருக்க மாதிரி 3 லேயர் இருக்கு. என்னது, ஜோனா ரெட்டிகுலாரிஸ், ஜோனா ஃபாசிகுலேட்டா, ஜோனா குளோமெருலோசா அப்படி 3 லேயர் இருக்கு. எத்தனை ஹார்மோன் இருக்கு, 2 ஹார்மோன் இன்வால்வ் இருக்கு. ஒரே ஒரு ஹார்மோன் தான், ஒரு ஹார்மோன். என்ன ஹார்மோன் இருக்கு, கார்டிகாய்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ரினலின் கார்டெக்ஸ், கார்டிகாய்ட்ஸ் இருக்கு. அந்த கார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு அம்மா வீட்டு சைடுல இருந்தா என்ன சொன்னோம், மெட்டர்னல்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்பா வீட்டு சைடுல இருந்தா என்ன சொல்றோம், பேட்டர்னல் சொல்லுவோம். பேட்டர்னல் அப்படி சொல்லுவோம். பாத்தீங்களா, வீட்டு சைடு. ஓகேவா? அதே மாதிரி கார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் இங்க இருக்கா, கார்போஹைட்ரேட்ஸ் மெட்டபாலிசத்தை இன்வால்வ் பண்ணிச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம், குளுக்கோகார்டிகாய்ட்ஸ்னு சொல்றோம். ஓகேவா? கார்டிகாய்ட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் மெட்டபாலிசத்தை, கார்போஹைட்ரேட்ஸ் என்ன மெட்டபாலிசம், குளுக்கோஸ் தானே வரும். அப்போ குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். ஃபேமஸான குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் என்னது, கார்டிசால் அப்படின்றது. ஓகேவா? அதே மாதிரி மினரல்ஸ்ல கார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு மினரல்ஸ் அண்ட் வாட்டர்ல இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம், மினரல்ஸ் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா மினரல்லோ கார்டிகாய்ட்ஸ். ஃபேமஸான மினரல்லோ கார்டிகாய்ட்ஸ் என்னது, ஆல்டோஸ்டிரான். இது ஆல்டோஸ்டிரான், கார்டிசால் மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. மிச்சதெல்லாம் பேர் தான். ஏன்னா கார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட்ஸ் பிரேக் டவுன் பண்ணதால குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் தான சொல்லுவோம் குளுக்கோஸ். அப்போ கார்போஹைட்ரேட்ஸ்ல இருந்து மெட்டபாலிசம்ல வரது நம்ம என்ன சொல்றோம், குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் சொல்றோம். அதே மாதிரி மினரல்ஸ்ல இருந்து வரது நம்ம என்ன சொல்றோம், மினரல்ஸ் அண்ட் வாட்டர்ஸ் வந்து மினரல்லோ கார்டிகாய்ட்ஸ் சொல்றோம். குளுக்கோகார்டிகாய்ட்ஸோட ஃபேமஸானது வந்து கார்டிசால், இதுல வந்து ஆல்டோஸ்டிரான். ஓகே ஓகேண்ணா? இப்போ நம்ம லைன் பை லைன் பார்த்துடலாம். The adrenal cortex can be divided into 3 layers. 3 லேயரா பிரிக்கிறாங்க. என்னது, zona reticularis, inner layer, zona fasciculata, middle layer, zona glomerulosa, outer layer. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது நம்ம எழுதல, பட் ஆர்டர்ல இருக்கும். இன்னர் லேயர், மிடில் இருக்கு, மிடில் லேயர், அவுட்டர் லேயர். The adrenal cortex secrete many hormones commonly called as corticoids. Okay, commonly என்ன சூப்பரா நம்ம சொன்னோம், corticoids. நிறைய ஹார்மோன் இருக்கு. என்ன டேர்ம் கொடுக்குறோம்னா corticoids அப்படின்னு சொல்றோம். The corticoids which are involved in the carbohydrates metabolism. நல்லா பாருங்க கண்ணா,
கார்போஹைட்ரேட்ஸ் மெட்டபாலிசம் இன்வால்வ்மெண்ட் நம்ம என்ன சொல்றோம், குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே ஃபேமஸான குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் என்னது, கார்டிசால். இன் அவர் பாடி கார்டிசால் மெயின்டைன் த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். ஓகேவா, அப்போ கார்போஹைட்ரேட்ஸ் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் மெயின்டைன் கார்டிசால். ஓகேங்களா, அதே மாதிரி கார்டிகாய்ட்ஸ் which regulate the balance of water electrolytes in our body are called as a mineralocorticoids. Water electrolytes minerals கூட சொல்லலாம். water minerals electrolytes ஆட் பண்ணிப்போம். electrolytes நம்ம மிஸ் பண்ணிட்டோம். electrolytes minerals கூட சொல்லலாம், பட் electrolytes இருக்கட்டும், அந்த டேர்ம் இருக்கட்டும். இப்போ மினரல்ஸ், வாட்டர், எலக்ட்ரோலைட்ஸ் இதெல்லாம் அப்சர்வ் பண்ற கார்டிகாய்ட்ஸ் என்னது, மினரலோகார்டிகாய்ட்ஸ். என்ன சொல்றோம், மினரலோகார்டிகாய்ட்ஸ் சொல்றோம். அதுல என்னது, ஆல்டோஸ்டிரான். ஆல்டோஸ்டிரான் இஸ் த மெயின் மினரலோகார்டிகாய்ட்ஸ் இன் அவர் பாடி. அப்போ நம்ம பாடியில குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், மெயின் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் என்ன சொல்றோம், கார்டிசால். நம்ம பாடியில் அதிகமா இருக்கக்கூடிய குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் என்னது, கார்டிசால். நம்ம பாடியில் அதிகமா இருக்கக்கூடிய மினரலோகார்டிகாய்ட்ஸ் என்னது, ஆல்டோஸ்டிரான். ஓகேவா கண்ணா, இதுல கன்ஃபியூஷன் வரக்கூடாது. இதோட அட்ரினல் கார்டெக்ஸ் முடியுது. அடுத்தது பான்கிரியாஸ். லிவர் மேல இருக்கும், பைல் ஜூஸ், பைல் டக்ட் இது பண்ணி தான் பான்கிரியாஸ். அதை பார்ப்போம். ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பான்கிரியாஸ் பார்ப்போம். இந்த கலர் நல்லா இருக்குல்ல. பான்கிரியாஸ் எதுல இருக்கும், எண்டோகிரைன்லயும் இருக்கும், எக்ஸோகிரைன்லயும் இருக்கும். அப்போ இது ரெண்டு கிளாண்ட்லயுமே இருக்கும். மெயினா பார்க்க வேண்டியது எண்டோகிரைன்லயும் பிரசன்ட் ஆயிருக்கும், எண்டோ அண்ட் எக்ஸோகிரைன். எக்ஸோகிரைன் என்னது, டக்ட் உள்ள கிளாண்ட்லயும் இருக்கும். ஓகேவா, பான்கிரியாஸ் வந்து ரெண்டுத்துலயும் இருக்கும். ஓகேவா, இதுல எண்டோகிரைன்ல எண்டோகிரைன் கிளாண்ட்ல வந்துட்டு ஒரு லேயர் இருக்கும். அதை நம்ம என்ன சொல்றோம், ஐசோலேட் ஆஃப் லெஹரன்ஸ் சொல்லுவோம். லேயர்ல எண்டோகிரைன் லேயர் வந்து ஒரு பிரசன்ட் ஆயிருக்கும், ஐசோலேட் ஆஃப் லெஹரன்ஸ் சொல்லுவோம். அது கரெக்டான டேர்ம் வந்து என்னதுன்னா கன்சிஸ்ட் ஆஃப் ஐசோலேட் ஆஃப் லெஹரன்ஸ். அது என்னன்னு இல்லை, பட் அது ஒரு பிரசன்ட் ஆயிருக்கும். எண்டோகிரைன் கிளாண்ட்ல வந்துட்டு ஐசோலேட் ஆஃப் லெஹரன்ஸ் அப்படின்னு ஒன்று பிரசன்ட் ஆயிருக்கும். என்ன சார் பேர்னா, பேர் வச்சு தான் கேட்கணும். ஓகேங்களா, படிச்சு தான் ஆகணும். ஓகே, தான் சொன்னா முன்னாடியே ஃபேக்ட். ஐசோலேட் ஆஃப், எனக்கே ஸ்பெல்லிங் மறந்து போகும். லெகர்ஹான்ஸ். இந்த ஐசோலேட் ஆஃப் லெகரன்ஸ் எத்தனை இருக்கும்னா 1 to 2 மில்லியன் வரைக்கும் இருக்குமா எங்க எண்டோகிரைன் கிளாண்ட்ல. எண்டோகிரைன் கிளாண்ட்ல ஐசோலேட் ஆஃப் லெகரன்ஸ் 1 to 2 மில்லியன் இருக்குமா. இந்த எண்டோகிரைன் கிளாண்ட் வந்துட்டு ரெண்டா பிரிப்பாங்க. ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் பிரசன்ட் இருக்கு இந்த எண்டோகிரைன் கிளாண்ட்ல. ஒன்று ஆல்ஃபா செல்ஸு, இன்னொன்று பீட்டா செல்ஸ். ஓகேண்ணா, ஆல்ஃபா செல்ஸ், பீட்டா செல்ஸ். இந்த ஆல்ஃபா செல்ஸ் கீழே வந்துட்டு குளுக்காகான், இன்சுலின் படிச்சிருப்பீங்களே. பீட்டா செல்ஸ்ல இன்சுலின். இப்போ குளுக்கோஜான் எதில் ப்ரொடியூஸ் ஆகுது, கிளைக்கோஜான் எதில் ப்ரொடியூஸ் ஆகுது, கிளைக்கோஜன்ல குளுக்காகான் அப்படின்னு சொல்லுவோம். டேர்ம் கேட்டால் குளுக்காகான் சொல்றோம். அது வந்து ஆல்ஃபா செல்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுது. பீட்டா செல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் இன்சுலின். ஓகேவா, அப்போ இன்சுலின் இது பான்கிரியாஸ் இன்சுலின் ப்ரொடியூஸ் இன்க்ரீஸ்னா தெரியல, அந்த சுகர் கண்டென்ட் இன்சுலின் கண்டென்ட்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, கம்மியாக இருந்துச்சுன்னா இதுதான் போடுவோம்ல. ஓகே,
இப்போ இந்த குளுக்கல்கான் என்னதுன்னா இதில் என்ன இருக்கும் அது இது பாடி சுகரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுறது. எங்கே எழுதுறது தான் தெரியல. இன்க்ரீஸ் என்ன பண்ணி விடுது? சுகர் லெவல், பிளட்ல சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிடும். சுகர் இன் பிளட், பிளட்ல வந்துட்டு சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி விடும். ஓகேங்களா? அதாவது சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி விடுனா குளுக்கோஸ் வந்து எடுத்துக்காது. இது வந்து கிளைக்கோஜன் வந்து குளுக்கோஸ் வந்து அப்டேக் பண்ணாது. நோ அப்டேக் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் யூட்டிலைசேஷன். குளுக்கோஸ் வந்துட்டு என்ன நடக்காது? நோ அப்டேக். ஓகேங்களா? அதே இன்கேஸ் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் அப்டேக் நடக்கும். குளுக்கோஸ் அப்டேக் பண்ணிக்கும், இன்சுலின் என்ன பண்ணும்? குளுக்கோஸ் எடுத்துக்கும். அப்டேக்னு எடுத்துக்கிறது, அப்டேக்கும் பண்ணிக்கும், அது யூட்டிலைஸும் பண்ணிக்கும். அப்டேக் அண்ட் யூட்டிலைஸ். ஓகேவா? குளுக்கோஸை அப்டேக்கும் பண்ணிக்கும், குளுக்கோஸை யூட்டிலைஸும் பண்ணிக்கும். ஓகேவா கண்ணா? ஓகே. மெயினாக இந்த குளுக்கோஸ் லெவல் ஆஃப் த பிளட் தப்பு. ஓகே. ஓகே, நான் எழுதி முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன பண்ணுது? மெயின்டைன் த குளுக்கோஸ் லெவல் ஆஃப் பிளட். ஓகேங்களா? அப்போ ஆல்பா செல்ஸ் பீட்டா செல்ஸ் கண்ணா, ஆல்பா செல்ஸ் பீட்டா செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குளுக்காகானும் இன்சுலின் என்ன பண்ணுது? மெயின் அதோட ரெண்டோட ஃபங்க்ஷன் என்னது? குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுறது. பிளட்ல வந்துட்டு குளுக்கோஸ் லெவலை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதோட மெயின் ஃபங்க்ஷன் இது ரெண்டுக்கு தான். ஓகேவா கண்ணா? இப்போ அவங்க ஒன் லைன் பண்ணி என்ன கொடுத்துறான்னு பார்ப்போம். ஐ திங்க் குளுக்கோகானில் ஒரு ஹார்மோன் வந்து இதுதான் ஹைப்பர் கிளைசிமின் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்பர் கிளைசிமைன் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? குளுக்கோகானில் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து படிங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி படிக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அது அப்படியே நான் எழுத நோட்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சைட் பை சைடு எழுதுவீங்க. இப்போ லைன் பை லைன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். Pancreas is composed of gland in which act as a both. என்னது? ரெண்டுமே இருக்கு. என்னது இருக்கு? எக்ஸோகிரைன் இருக்கு, எண்டோகிரைன் கிளாண்டும் பிரசன்ட் இருக்கு pancreasல. எண்டோகிரைன் pancreatic consist of எண்டோகிரைன் pancreatis தான். கரெக்டாக பார்த்துங்க. இங்க பாருங்க, எண்டோகிரைன் pancreasல என்னது? ஐசோலேட் ஆஃப் லாரன்ஸ் பிரசன்ட் இருக்கு. ஓகேங்களா? எண்டோகிரைன் pancreasல தான் ஐசோலேட் ஆஃப் லாரன்ஸ் பிரசன்ட் இருக்கு. அபவுட் 1 to 2 million ஐசோலேட் ஆஃப் லாரன்ஸ் வந்து பிரசன்ட் இருக்கும். இன்னும் நார்மல் ஹியூமன் pancreas எத்தனை பிரசன்ட் இருக்குமா? 1 to 2 million வந்துட்டு பிரசன்ட் இருக்குமா? representing the 1 to 2. இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணா 1 to 2% ஆஃப் pancreatic tissue. pancreatic tissue நம்ம பாடியில் எவ்வளோ இருக்கோ அது 1 ல இருந்து 2% வரைக்கும் pancreatic isolate of Lawrence பிரச்சனை இருக்கும் அப்படின்னாங்க. டூ மெயின் டைப் ஆஃப் செல்ஸ் இந்த isolate of Lawrence. isolate of Lawrence இருந்து ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. அது என்னது? ஆல்பா செல்ஸ் அண்ட் பீட்டா செல்ஸ். ஓகேங்களா? ஆல்பா செல்ஸ் அண்ட் பீட்டா செல்ஸ். ஆல்பா செல்ஸ் செக்ரேட்ஸ் glucagon and beta cells produce insulin. secrete insulin. ஓகேவா கண்ணா? ஆல்பா செல்ஸ், குளுக்காகான், பீட்டா செல்ஸ், இன்சுலின் இது ரெண்டுமே எதுக்கு மெயின்டைன் பண்ணுது? குளுக்கோஸ் லெவல் ஆஃப் பாடி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? குளுக்காகான் இஸ் அ பெப்டைட் ஹார்மோன். பெப்டைட் ஹார்மோன் என்ன? ப்ரோட்டீன் பேஸ்ட் ஹார்மோன். ப்ரோட்டீன் பேஸ்ட் ஹார்மோன் தான் பெப்டைட் ஹார்மோன் சொல்லுவோம். பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த மெயின்டைனிங் த நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல். நார்மலான பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. குளுக்காகான் ஆக்ட் மெயின்லி ஆன் த லிவர் செல்ஸ். லிவர் செல்ஸ்னா ஹெப்பாட்டோசிஸ். ஹெப்பாட்டோனா லிவர் தானே, ஹெப்பாட்டோசிஸ் லிவர் செல்ஸ் அண்ட் ஸ்டிமுலேட்டிங் glycogenolysis. glycogenolysis glycogen பிரேக் டவுன் பண்றதுக்கு. glycogen பிரேக் டவுன் பண்ண என்ன ஃபார்ம் ஆகும்? குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ரிசல்ட்டிங் என்ன? இன்க்ரீஸ்டு பிளட் சுகர். அப்போ வந்து கிளைகோஜன் ரிலீஸ் ஆகும், அங்கிருந்து பிளட் சுகர் வந்து ரிலீஸ் ஆகும். அதை நம்ம என்ன சொல்றோம்? ஹைப்பர் கிளைசீமியா. ஓகேங்களா? பிளட் சுகர் வந்து அதிகமாகிறது. ஹைப்பர் கிளைசீமியா. இன் அடிஷன் திஸ் ஹார்மோன் ஸ்டிமுலேட் த ப்ராசஸ் ஆஃப் glucogenesis.
glycogen break down பண்றது, which also contribute the hyperglycemia அதிகமான glycemia வந்து secrete பண்ணிவிடும். Glucagon introduce the cellular glucose uptake. என்ன பண்ணுது? reduce cellular glucose uptake. அப்போ இங்க என்ன நடக்கல? glucose uptake நடக்கல, glucose uptake பண்ணல. அப்டேட் பண்ணா தான் யூட்டிலைசேஷன் பண்ண முடியும். அப்டேக்கே நடக்கல. குளுக்கோஸ் வந்து என்ன பண்ணுது? குளுக்கோஸை அப்டேக்கே பண்ணல. அப்டேக் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தா தான் நம்மளால யூட்டிலைஸ் பண்ண முடியும். நம்ம எடுக்கவே இல்லைன்னா அது நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியாது இல்லையா? தட்ஸ் குளுக்கோகான் நம்ம என்ன சொல்றோம்? ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன் சொல்றோம். எதுக்குனால ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம்? அது வந்து என்ன பண்ணல? குளுக்கோஸை அப்டேக் பண்ணவே இல்லை, அப்டேக்கும் பண்ணல, இன்ஹிபிட்டும் பண்ணல. அதனால நம்ம என்ன சொல்றோம்? ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது insulin is also a peptide hormone which plays a major role in the regulation of glucose homeostasis. homeostasis னா இடத்துக்கு தேர்ந்த மாதிரி அதுக்கு மாதிரி ரெகுலேட் பண்ணிக்கும். ஓகேவா? ஹோமியோனா ரெகுலேஷன் பண்றது, ஹோமியோஸ்டாட்டிஸ் அதாவது பாடிக்கு தகுந்த மாதிரி ரெகுலேட் பண்ணிக்கிறது. Insulin act mainly on the hepatocyst. hepatocyst என்னது? liver. ஓகே, hepatocyst. adipose tissue, இந்த ஸ்கின் கீழ இருக்கிற டிஷ்யூஸ் நம்ம என்ன சொல்றோம்? adipose tissue. இந்த டிஷ்யூக்கு வந்து டிஷ்யூக்கு கீழ இருக்குது உள்ளுப்புறம் இது டிஷ்யூ வச்சுக்கோங்க. டிஷ்யூக்கு கீழ இருக்கிறது நம்ம என்னன்னா adipose சொல்றோம். அதாவது adipose tissue, adipocytes நான் சொல்றோம். and enhances cellular glucose uptake. என்ன பண்ணுது? glucose uptake and utilization பண்ணுது. எது பண்ணுது? இன்சுலின் என்ன பண்ணுது? செல்லுலார் அப்டேக், குளுக்கோஸ் அப்டேக்கும் பண்ணுது, அது யூட்டிலைஸும் பண்ணுது. ஓகேவா கண்ணா? as a result there is a rapid movement of glucose. ஓகே, அது எடுத்து பண்ணலாம். rapid movement of glucose இருக்கு from a blood to the hepatocyst. எங்க bloodல இருந்து லிவருக்கு போகுது and adipocyte tissue உள்ள இருக்கிற டிஷ்யூஸ்க்குள்ள போகுது, resulting in the decreasing in the blood glucose level, hypoglycemia. ஓகேவா? இன்சுலின் ஆல்சோ ஸ்டிமுலேட் த கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு கிளைகோஜன். யார் ஸ்டிமுலேட் பண்றா? இதெல்லாம் சைடில் எழுதி வச்சோம். குளுக்கோஸ் டு கிளைகோஜன் யார் ஸ்டிமுலேட் பண்றா? இன்சுலின். அப்படியே சைடில் இது போட்டிங்கன்னா அப்படி டக்குன்னு போட்டு எழுதி வச்சோம். குளுக்கோஸ் டு கிளைகோஜன் இது பண்றாங்க அப்படின்றது. In the targeted cell, the glucose homeostasis in the blood is thus maintained jointly by the 2 insulins and 2 glycogen. ஓகேவா? அதான் என்ன சொல்றாங்க? குளுக்கோஸ் maintained jointly by 2. யாரால? இன்சுலினாலையும் குளுக்கோஜனாலையும். ஓகேங்களா? maintain the glucose level of the blood. எது பண்ணுது? குளுக்கோகானும் இன்சுலினும் ரெண்டுமே சேர்த்து தான். Prolonged hyperglycemia leads to the complex disorder called diabetes mellitus. diabetes insipidus நம்ம பார்த்தோம் முன்னாடி. diabetes insipidus என்னதுன்னா வாட்டர் லாஸ் ஆகுது, டீஹைட்ரேஷன் ஆகிட்டு யூரினால வாட்டர் வந்து அதிகமாக லாஸ் ஆகி உடம்புல வந்து டயபெட்டிஸ் இந்த ஃபேட்டிக்கு வருது. நம்ம என்ன சொல்றோம்? diabetes insipidus. diabetes mellitus அப்படின்னு என்னதுன்னா குளுக்கோஸ் வந்து யூரின் வெளியே போக ஆரம்பிச்சிடும். குளுக்கோஸ் வந்து யூரின் வெளியே போக ஆரம்பிச்சிடும். அவங்க டயபெட்டிஸ் வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் யூரின் போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும், இந்த எறும்பெல்லாம் முச்சுக்குன்னு சொல்லிப்பாங்க. ஓகேங்களா? which associated with the loss of glucose through which urine and formation of harmful compound. என்ன harmful compound? ketone bodies இது பண்ணும். ஓகேங்களா? அதான் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் ஆர் சக்சஸ்ஃபுல்லி ட்ரீட்டட் வித் இன்சுலின் தெரப்பி. அதனால தான் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் என்ன பண்றாங்க? இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. இன்சுலின் தெரப்பி பண்ணும்போது என்ன பண்ணுது? அது வந்துட்டு இந்த குளுக்கோஸ் வந்துட்டு யூரின் வழியா வெளியே போக முடியாம அந்த குளுக்கோஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ஏன் பண்ணுது? அப்சர்வ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ண அப்டேக் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் குளுக்கோஸ் யார் பண்றா? இன்சுலின் தான் பண்றா. அப்போ இன்சுலின் போட்டுக்கிட்டோம்னா அது வந்து வேலையை போகும். இன்சுலின் கம்மியான மட்டும் தான் உடம்புல வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வரும். ஓகேங்களா? டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னா ஒண்ணுமே இல்லை, குளுக்கோஸ் வெளியே போறது யூரின் வழியா. டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்னா என்னது? வாட்டர் வெளியே போறது, வாட்டர் எலக்ட்ரோலைட்ஸ் வெளியே போறது. ஓகேவா கண்ணா? இப்போ நம்ம டெஸ்டிஸ் வந்தாச்சு. டெஸ்டிஸ் வந்து நம்ம ஹியூமன்ல மெயில்ஸ்ல பார்க்க முடியும். பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்கு. நம்ம பாடியை விட 2 இன்ச்சு கீழே இறங்கி தான் இருக்கும். ஏன் 2 இன்ச்சு கீழே இறங்கி தான் இருக்குன்னா நம்ம பாடி டெம்பரேச்சரோட அந்த ஸ்பெர்ம் ப்ரொடியூசர் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படின்றதுக்காக. 2 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியா இருக்கணும் அப்படின்றதுக்காக. பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இஸ் பிரசன்ட் இன் தி ஸ்காட்ரல் ஸ்காக் outside the abdomen. abdomenக்கு வெளியே இருக்கு அப்படின்றாங்க. of the male individuals, testis performs a dual function as a primary sex organ as well as the endocrine gland. primary sex organ ஆவும் endocrine gland ஆவும் ஆக்ட் பண்ணப்படுறாங்க. testis composed of seminiferous tubules and stromal intestinal tissues. the Leydig cells என்ன பண்ணுது? which is present in the intestinal tubule produces a hormone called androgen, mainly testosterone. டெஸ்டோஸ்டிரான் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது. அதுக்கு என்ன ஹார்மோன்? டெஸ்டோஸ்டிரான், ஆண்ட்ரோஜன் சொல்லுவோம். ஆண்ட்ரோஜன்ல மெயின்லி என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடியூஸ் ஆகுது. எந்த செல் வந்து ஃபார்மேட் பண்ணி விடுது? லேடிக் செல்ஸ். ஓகேவா? இப்போ டெஸ்டிஸ் நல்லா பார்க்க விடுது. லேடிக் செல்ஸ் தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? இன்டெஸ்டினல் இந்த செல் டியூபியூல்ஸ்க்குள்ள வந்து பிரசன்ட் இருக்கு. இந்த செல் டியூபியூல்ஸ்க்குள்ள இன்டெஸ்டினல் செல்ஸ் வந்துட்டு ஆண்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆண்ட்ரோஜன் தான் மெயின்லி என்ன ப்ரொடியூஸ்? டெஸ்டோஸ்டிரான் தான் ஸ்பெர்மாட்டோசோவா, ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது.
Androgen regulates the development and maturation and functions of male axillary sex organs like epididymis, vas deferens, seminal vesicle, prostate gland and urethra. இதெல்லாம் என்ன சார் seminal vesicles, vas deferens, vas efferens என்ன சார்ன்றதை நீங்க ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் கிளியரா பாத்துப்பீங்க. அது ஒரு டைப் ஆஃப் டெஸ்டிஸ். இந்த டெஸ்டிஸ்ல இருக்கிற என்ன டைப்ஸ் அங்க இருந்து ஸ்பெர்ம் வந்து அப்படியே டிராவல் ஆகி வந்துட்டு யூரேத்ரா யூரினரி பிளாடர் வழியா யூரிட்டர் வெளியே வெளியே போகும். ஓகேங்களா, இன்ஜெக்ட் பண்ண முடியும். These hormones stimulate the muscular growth of a facial and axillary hair. இந்த ஹேர் ஆக்சிலரி ஹேர்ல இருக்கு பாத்தீங்களா, அங்கங்க பாடியில் ஹேர் வருது, அதெல்லாம் பண்றது. அக்ரெசிவ்னஸ் நார்மலா சொல்லுவாங்க பாத்தீங்களா, விமனை விட மென் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா தான் இருப்பாங்க அப்படின்றது. லோ பிச் ஆஃப் வாய்ஸ், நமக்கு வந்து எப்பவுமே லோ பிச் வாய்ஸ் தான். விமன்ஸ் ஹை பிச் ஆஃப் வாய்ஸ் இருக்கும். ஓகேவா, என்ன சார் மனுஷங்களுக்கு சார் ஹார்ட் வாய்ஸ் வேற, பிச் ஆஃப் வாய்ஸ் வேற. பிச்சுன்னா அந்த பிச் ஏத்துறது. ஓகேவா, அதான் காமெடியா சொல்லுவாங்கல்ல, பொண்ணுங்க தான் அதிகமாக கத்த முடியும், பொண்ணுங்களோட பிச் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபீமேலுக்கு தான் அதிகமாக கத்த முடியும், நமக்கு லோ பிச் வாய்ஸ் தான் இருக்கு. ஆண்ட்ரோஜன் பிளேஸ் அ மேஜர் ஸ்டிமுலேட்டர் ரோல் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அதாவது ஸ்பெர்மட்டோசோவா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் தான் நம்ம சொல்றோம் ஸ்பெர்மட்டோசோவா அப்படின்னு சொல்றோம். Androgen act as a central neural system and influence the male sexual behavior, libido ஆசையை தூண்டுறது அப்படின்றது. These hormones produces anabolic synthetic effects and proteins and carbohydrates metabolism. நல்லா பாருங்க, anabolic mechanism பண்ணுது, catabolic carbohydrates metabolism on proteins effects இந்த testis and hormones androgen அப்படின ஹார்மோன்ஸ் பண்ணுது. Most important androgen hormone என்னதுன்னா testosterone, which is lead to the formation of sperms. ஓகேவா, அதே மாதிரி தான் ஓவரி. ஓவரியில் வந்து நீங்கள் ஃபீமேலில் பார்க்க முடியும். ஃபீமேல்ஸ் have a pair of ovaries located in the abdomen. Ovary is a primary female sex organ which produces only one ovum. Only one ovum தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஒரு ஓவுலேஷன் அப்போ ஒரு எக் தான் ப்ரொடியூஸ் ஆகும். பட் மல்டி ஸ்பெர்ம்ஸ் போகும், நிறைய ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி தான் ஓவம் நோக்கி ரீச் பண்ணி போகும். அண்ட் ஈச் மென்சுரல் சைக்கிளையும் இப்போ அந்த ஃபியூஷன் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் நடக்கலன்னா ஈச் மென்சுரல் சைக்கிள்லேருந்து ஒரு ஓவம் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் த்ரூ பிளட். இதெல்லாம் நம்ம அடிஷனல் எங்கே படிப்பீங்கன்னா, நீங்கள் 12th ரீப்ரொடக்ஷன் வந்து மென்சுரல் சைக்கிள் தனியாக இருக்குது, நம்ம ஏற்கனவே நடத்திட்டோம், பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. In addition, ovary also produce two group of steroid hormones. என்னது, ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரான். ப்ரொஜெஸ்டிரான் ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவோம். இது எப்போ எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும்னா, ஈஸ்ட்ரோஜன் வந்துட்டு லுட்டினைசிங் ஹார்மோனால ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொஜெஸ்டிரான் வந்து ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இல்லை மாதிரி சொல்றேன். ஓவரி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ovarian follicles, stromal cells. The estrogen synthesis by the group of ovarian follicles. After ovarian follicles ruptures and converted into the corpus luteum, which is secreted by the progesterone. Yes, luteinizing hormone அப்பதான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அப்போ FSH LHH ஆல ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணுது, ஒரு ஹார்மோன் இது பண்ணுது, ஒரு ஓவிலேஷனுக்காக ஒரு ஃபாலிகுலர் ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுது. அந்த ஃபாலிகுலர் ஹார்மோன் வந்து ரப்சர் ரிலீஸ் ஆயிடுச்சு, கிராஃபியன் ஃபாலிகுல்னு சொல்லுவாங்க. கிராஃபியன் ஃபாலிகுல் வந்து கூட தான் அந்த ஓவம் எக் வந்து பிரச்சனை இருக்கும். அதாவது எக்கை சுற்றி ஒரு அவுட்டர் கவரிங் காட்டட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த காட்டட்ஸ் பேர் தான் என்ன சொல்றோம், கிராஃபியன் ஃபாலிகுல்னு சொல்றோம். அதை ஃபார்ம் பண்றது ஈஸ்ட்ரோஜன். அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்டரான் ஃபார்ம் ஆகி அந்த கிராஃபியன் ஃபாலிகுல் வந்து செக்ரேட் ஆகும், அது உடஞ்சு வந்து ஓவம் வெளியே வரும். ஓவம் வெளியே வரும், அந்த மிச்சம் இருக்கிற அந்த கிராஃபியன் ஃபாலிகுலாம் சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகும், கார்பஸ் லூட்டியமா ஃபார்ம் ஆகும். which secretes mainly progesterone. The corpus luteum என்னன்னா progesterone secrete பண்ணும். Estrogen produce a wide ranging actions such as stimulating of growth and activities of female secondary sex organs, developing the growing of ovarian follicles, appearance of female secondary sex characters, அதாவது high pitch voice இந்த females இருக்கும் பாத்தீங்களா, mammalian glands, இந்த milk producing glands. Estrogen also regulate the female sexual behaviors, அவங்க sexual behaviors இது பண்ணிவிடும். Progesterone support pregnancy. Progesterones also act as a mammary glands and stimulate the formation of alveoli. Alveoli is milk production. Post pregnancy அப்புறம் இந்த milk produce ஆகிறது தான் alveoli சொல்லுவோம். Structure which shows milks and milk secretions. ஓகேல, மதர்ல வந்துட்டு milks and milk secretions வந்துட்டு செக்ரேட் ஆகிறதுக்கு எது யூஸ் பண்ணுது, progesterone யூஸ் பண்ணுது, prolactin யூஸ் பண்ண முடியும். prolactin and progesterone ரெண்டுமே இந்த milk productionக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகேவா கண்ணா? அடுத்து இப்போ நம்ம எண்டோக்ரைன் கிளாண்ட்லாம் படிச்சிட்டோம். இப்போ முன்னாடியே பார்த்தோம், எண்டோக்ரைன் கிளாண்ட் இல்லாம கூட சில ஹார்மோன்ஸ், சில ஆர்கன்ஸ் வந்துட்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் பார்த்துருந்தோம், அதோட ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் பார்த்துருந்தோம். அந்த மாதிரி என்னென்ன ஹார்மோன்ஸ், எண்டோக்ரைன் கிளாண்ட் இல்லை இதெல்லாம், பட் அது ஒரு ஆர்கன். இந்த ஆர்கன்லாம் ஹார்மோன் இல்லை, இந்த ஆர்கன்ல ஒரு ஆர்கனை இது பண்ணுது, இந்த ஆர்கன்ல ஒரு ஹார்மோனை சிந்தசைஸ் பண்ணு, செக்ரேட் பண்ணுது. ஓகேவா, அது என்னென்ன ஆர்கன், என்னென்ன ஹார்மோனை சிந்தசைஸ் பண்றது நம்ம இனிமேல் பார்த்துடலாம். Just a minute. ஓகே, அப்போ என்னென்ன ஆர்கன், என்னென்ன ஹார்மோன்லாம் எந்தெந்த இடத்துல செக்ரேட் ஆகுதுன்னு பார்த்துலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஹார்ட்டை பற்றி பார்ப்போம். ஹார்ட்டில் ஆர்ட்ரியல் வால் ஆஃப் த ஹார்ட், ஆர்ட்ரியாவோட வாலில் வந்துட்டு, ஹார்ட்டியா படிச்சுட்டு போகலாம், அதே மாதிரி ஹார்ட்டியாவோட வாலில் வந்துட்டு ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. ஹார்ட்டில் ஆர்ட்ரியல் வால் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகுது.
என்ன சார் அந்த ஆர்டியல் வால், அந்த ஆர்டியல் வாலால் வந்துட்டு செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோனோட பேர் என்ன சார்னா ஆர்டியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர்னு அப்படி சொல்லுவோம். ஆர்ட்ரியல் நாட்ரியூரிட்டிக்கா இல்லை நாரியூரிட்டிக்கா? நாட்ரியூரிட்டி தான். கரெக்ட் தான். ஃபேக்டர். கொஞ்ச நேரத்தில் நம்மளே கன்ஃபியூஸ் போயிடும். பட் இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆட்ரியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து எங்கே செக்ரேட் ஆகுது? ஆட்ரியல் வால் ஆஃப் த ஹார்ட்ல வந்துட்டு செக்ரேட் ஆகுது. இப்போ அடுத்தது என்னது? கிட்னி. என்னென்ன ஹார்மோன் பார்த்தோம்? கேஸ்ட்ரிக் இன்டெஸ்டினல் கிராஃப்ட், கிட்னி, ஹார்ட். இது 3 தான் ஹார்மோன். அந்த 3 ஆர்கன் தான் என்ன பண்ணுது? ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. இப்போ ஹார்ட்ல எங்க செக்ரேட் பண்ணுது? ஆர்டியல் வால் ஆஃப் ஹார்ட்ல வந்துட்டு என்ன செக்ரேட் பண்ணுது? ஆர்டியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர் அப்படின்ற ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. இப்போ கிட்னில வந்து ஜக்ஸ்டா குளோமரலஸ் பார்த்துருப்போம், ஜேஜிஏன்னு பார்த்துருப்போம். ஓகேப்பா, இதில் என்னது எக்ஸோகிரைன் சிஸ்டத்தில் நம்ம படிச்சிருப்போம். ஜஸ்டா குளோமரலஸ் அப்படின்னு படிப்போம். ஜஸ்டா குளோமரலஸ் என்ன தெரியல, நம்ம எக்ஸ்கிரேட்டரி ஏற்கனவே படிச்சாச்சு. இது படிக்கலன்னா போய் பார்த்துருங்க. ஓகேவா? ஜஸ்டா குளோமரலஸ் ஆஃப் கிட்னியில். இப்போ ஆர்ட்ரியல் வால் ஆஃப் ஹார்ட்ல வந்துட்டு இந்த ஹார்மோன் ஆர்ட்ரியல் நாட்ரியூரிட்டிக் ஹார்மோன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அப்போ ஜஸ்டா குளோமரலஸ் ஆஃப் கிட்னில இருந்து என்ன ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா எரித்ரோபோய்டின் அப்படின்னு சொல்லுவோம். எரித்ரோபோய்டின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எரித்ரோன எரித்ரோசைட்ஸ், ஆர்பிசி எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஓகேவா? எரித்ரோபோய்டின் என்னது பண்ணுது? ஆர்பிசி ஃபார்மேஷனுக்கு. ஓகேவா கண்ணா? இனி 3வது இருக்கு பாத்தீங்களா? 3வது இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்? கேஸ்ட்ரிக். அந்த கேஸ்ட்ரிக் ட்ராக்ட் சொல்லுவோம். அது எங்கன்னா எண்டோகிரைன் கிளாண்ட், எண்டோகிரைன் செல்ஸ் ஆஃப் த கேஸ்ட்ரிக் ட்ராக்ட்ல. கேஸ்ட்ரிக் ட்ராக்ட்ல வந்துட்டு 4 ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். எத்தனை ஹார்மோன்? 4 ஹார்மோன். கேஸ்ட்ரின், செக்ரிட்டின் அப்படின்னு சொல்லுவோம். சிசிகே அப்படின்னு சொல்லுவோம். சைக்ளோகைட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஜிப்னு அப்படின்னு வரும். நான் பாருங்க, கொலஸ்ட்ரோசைட்டோகைனின் ஹார்மோன், அப்புறம் கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட், ஜிப் அப்படின்னு சொல்லுவோம். கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட். ஓகேவா? சைக்ளோகைனட்டிக் ஹார்மோன். சிசிக்கு என்னது? கொலஸ்ட்ரோசிஸ்டோகைனின். இது வந்துட்டு கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட் ஜிப்பு, கொலஸ்ட்ரோசிஸ்டோகைனின் எழுதி வச்சுக்கோங்க. கொலஸ்ட்ரோசிஸ்டோகைனின் gastric inhibitory peptide. gastric inhibitory peptide. இப்போ இதில் ஒன்று என்னென்ன பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? கேஸ்ட்ரின் என்னத்தை செக்ரேட் பண்ணும்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், HCl அண்ட் பெப்சினோஜன் அப்படின்னு சொல்லுவோம். பெப்சினோஜன் அதை செக்ரேட் பண்ணுறது யாரு? நம்ம கேஸ்ட்ரின். செக்ரேட்டின் அதே ஒரே கலரில் இல்லை. செக்ரேட்டின் என்ன பண்ணுன்னா வாட்டர் அண்ட் பைகார்பனேட் அயான்ஸ், வாட்டர்
அண்ட் பைகார்பனேட் அயான்ஸ் செக்ரேட் பண்ணுது. சிசிகே அது என்ன பண்ணுதோ அப்படின்னா பேங்க்ரியாட்டிக் என்சைம். சிசிகே வந்துட்டு 2 டைப் நடக்கும். ஓகேங்களா, டக்ல நடக்கும், டக்லெஸ் நடக்கும். அதை நம்ம பார்ப்போம். ஒன்று என்ன பார்ப்போம். பேங்க்ரியாட்டிக் என்சைமு பைல் ஜூஸ். பேங்க்ரியாட்டிக் என்சைமு பைல் ஜூஸ். ஸோ ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் எண்டோக்ரைன் கேஸ்ட்ரிக் கிளாண்ட் வந்துட்டு கேஸ்ட் வந்து HCl அண்ட் பெப்சினோஜன் ப்ரொடியூஸ் பண்ணுது. செகண்ட் வாட்டர் அண்ட் பைகார்பனேட் அயன் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் அண்ட் பைல் ஜூஸ் வந்துட்டு யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? கொலஸ்ட்ராலின் சிஸ்டோகைனின். ஓகேவா. கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட் பெப்டைட் என்ன சார் பண்ணுது? பேர்லேயே இருக்குது, இன்ஹிபிட் பண்ணும். என்னத்தை சார் இன்ஹிபிட் பண்ணும் அப்படின்னா இந்த கேஸ் எல்லாம் வருது தெரியுமா, இந்த கேஸ்ட்ரிக் செக்ரீஷன்லாம் வருது தெரியுமா, இந்த கேஸ்ட்ரிக் செக்ரீஷன்லாம் இன்ஹிபிட் பண்ணி அது மூவ் பண்ணாமல் இருக்கிறது. ஓகேவா. இந்த கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் இன்ஹிபிட் பண்ணுறது, செக்ரீஷனை இன்ஹிபிட் பண்ணும். இன்ஹிபிட்னா தடுக்கிறது, இன்ஹிபிட் பண்ணுறதுக்காக அதோட மொட்டிலிட்டி, அதோட மூவ்மெண்ட் எல்லாம் இன்ஹிபிட் பண்ணும். ஓகேண்ணா, ஓகே புரிஞ்சுதா? இது வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. அட்ரினல் வால் ஆஃப் ஹார்ட்லேருந்து அட்ரியல் நெரோட்டிக் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு ஹார்ட்லேருந்து வரக்கூடிய ஹார்மோனு. ஜஸ்டோக்ளோமருலஸ் கிட்னிலேருந்து என்ன வருது? எரித்ரோபோயினின் வருது. அந்த எரித்ரோபோயின் ஆர்பிசி ஃபார்மேஷன் அது கிட்னிலேருந்து யூஸ் பண்ணப்படுது. அப்புறம் அந்த கேஸ்ட்ரிக் ட்ராக்ல பார்த்தோம், அந்த கேஸ்ட்ரிக் ட்ராக்லேருந்து 4 ஹார்மோன் செக்ரேட் பண்ணப்படுது. கேஸ்ட்ரின், செக்ரிட்டின், கொலஸ்ட்ரோசிஸ்டோகைனின், கேஸ்ட்ரோ இன்ஹிபிட்டின் பெப்டைட். அதில் கேஸ்ட்ரின் வந்து என்ன பண்ணுது? HCl அண்ட் பெப்சினோஜன் இது பண்ணுது. செக்ரிட்டின் என்ன பண்ணுது? வாட்டர் அண்ட் பைகார்பனேட் அயான்ஸ். அப்புறம் இதில் கொலஸ்ட்ரோசிஸ்டோகைன் வந்துட்டு பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், பைல் ஜூஸ், பேங்க்ரியாட்டிக் என்சைம் பைல் ஜூஸ், கேஸ்ட்ரோ இன்ஹிபிட் பண்ணுது. என்னதா? கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் வந்துட்டு இன்ஹிபிட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா. இப்போ நம்ம பார்த்துடலாம் லைன் பை லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்த்துலாம். Now we know the endocrine gland and their hormones. இப்போ நம்ம endocrine gland hormones படியும். But they are mentioned as hormones are secreted by some tissues which are not endocrine. ஆனால் நல்லா பார்த்துக்கோ, இது not endocrine gland. இது ஒரு ஆர்கன். இதெல்லாம் ஒரு ஆர்கன் தானே, இதெல்லாம் ஒரு ஆர்கன் தானே, இதெல்லாம் ஒரு ஆர்கன் தானே. இப்போ ஆர்கனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா கண்ணா? ஃபார் எக்ஸாம்பிள் த ஆட்ரியல் வால் ஆஃப் ஹார்ட் செக்ரீட்ஸ் என்ன பண்ணுது? பெப்டைட் ஹார்மோன் கால்ட் அஸ் ஆட்ரியா நாட்ரியூட்டிக் ANF ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. which decreases the blood pressure. இது என்ன பண்ணுதுன்னு சொல்லல, blood pressure டிக்ரீஸ் பண்ணும். எப்படி? blood vessels வந்து அதிகப்படுத்திட்டு இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து blood pressure பிபியை கம்மி பண்ணுறதுக்கு, blood pressure டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. டிக்ரீஸ் பண்ணும். எப்படி டிக்ரீஸ் பண்ணுதுன்னு பாருங்க. when blood pressure is increased, the ANF factor, blood pressure increase ஆகும்போது ANF factor என்ன பண்ணுமா? secrete which is called as a dilation of blood vessels. blood vessels dilation பண்ணுது, ஓபன் பண்ண dilation of blood vessels இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்தும். ஏன்னா pressure எப்போ ரெடியூஸ் ஆகும்? ஒரு குறுகுன இடத்துல வந்துட்டு அதிக இப்போ லைன்லாம் போயிட்டு இருக்கோம், லைன்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கும், நம்ம ஜாலியா போயிட்டு இருக்கோம். கம்மியான ஸ்பேஸ்ல இந்த கோவில்லாம் போகும், கம்மியான ஸ்பேஸ்ல நிறைய பேர் போகணும், தள்ளி போகணும்னா அந்த ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்கும்? ANF வந்து blood vessels வந்து டைலேஷன் பண்ணும்போது அந்த blood vessels வந்துட்டு blood pressure வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஓகேவா. அப்புறம் ஜஸ்டோக்ளோமருலஸ் கிட்னி produce a peptide hormone called as a erythropoietin which stimulates the erythropoiesis, அதாவது formation of RBC. அப்ப என்ன பண்ணுது? formation of RBC ஸ்டார்ட் பண்ணி வர்ற ஹார்மோன் என்னது? எரித்ரோபோயிட்டின் என்ன பண்ணுது? formation of RBC ஸ்டார்ட் பண்ணி வருது. அது எங்க இருக்கு? ஜஸ்டோக்ளோமருலஸ் ஆஃப் கிட்னில பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா. அடுத்தது வந்து 4 டைப் ஆஃப் எண்டோக்ரைன் செல்ஸ் வந்து பிரசன்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ்ட்ரோஎன்டெரினல் ட்ராக்ல வந்துட்டு 4 மேஜர் செல்ஸ் பெப்டைட், நேம்லி கேஸ்டின், செக்ரிட்டின், கொலஸ்ட்ரோசிஸ்டோகைனின் அண்ட் கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டட் பெப்டைட் கிப்னு சொல்லுவோம். ஓகேவா. அதுல கேஸ்டின் என்ன பண்ணுது? கேஸ்டின் கிளாண்ட் ஸ்டிமுலேட் த செகண்டரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஆனா ஒன்னு என்ன பண்ணுது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி நீங்க படிச்சா புரியாதுன்றதுக்காக தான், கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக நம்ம இப்படி எழுதி வச்சிருக்கோம். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேஸ்டின் என்ன பண்ணுது கண்ணா? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், பெப்சினோஜன். ஓகேவா. அதே மாதிரி செக்ரிட்டின் என்ன பண்ணுது அப்படின்னா செக்ரேட் பண்ணுது. என்னது? எக்ஸோக்ரைன் பாங்க்ரியாஸ் ஸ்டிமுலேட். இதில் எக்ஸோக்ரைன் பாங்க்ரியாஸ் ஸ்டிமுலேட்ஸ் வாட்டர் அண்ட் பைகார்பனேட்ஸ் அயான்ஸ். ஓகேவா. வாட்டர் அண்ட் பைகார்பனேட்ஸ் அயான்ஸ் இது பண்ணி விடுது. அது ஏற்கனவே போட்டாச்சு. கொலஸ்ட்ரோசிஸ்டோகைனின் என்ன பண்ணுது? போக்ட் ஆன் பாங்க்ரியாஸ் அண்ட் கேல் பிளாடர். ஓகேவா. பாங்க்ரியாஸ்ல என்னது செக்ரேட் பண்ணுது? பாங்க்ரியாட்டிக் என்சைமை செக்ரேட் பண்ணுது. கேல் பிளாடர்ல என்ன செக்ரேட் பண்ணுது? ஜூஸ், பைல் ஜூஸை செக்ரேட் பண்ணுது. ஓகேவா கண்ணா.
pancreasல என்ன செக்ரேட் பண்ணுது pancreatic enzymes செக்ரேட் பண்ணுது gall bladderல என்ன செக்ரேட் பண்ணுதுன்னு பார்த்தோம் bile juice வந்துட்டு gall bladderல செக்ரேட் பண்ணுது இங்க பாருங்க pancreasல pancreatic enzyme bile juice எங்க gall bladderல fantastic GIP gastric inhibit பண்றது அது என்ன பண்ணுது secretion of gastric secretion inhibit பண்ணுது gastric secretion inhibit பண்ணுது அதோட motility அது மூவ் பண்ணாம பாத்துக்குது ஓகே gastric secretion அதோட motility inhibit பண்ணுது ஓகேவா several other non endocrine tissues secretes hormones called as growth factors அதுக்கு இது சேராம நிறைய இது இருக்கு அத நாம என்ன சொல்றோம் அப்படினா growth factors அப்படினு சொல்வோம் these factors are essential for the normal growth tissues and their repairing and regeneration இந்த factors என்ன பண்ணுது normal growth tissuesக்கும் அது repairing அது regenerationக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஓகேவா கண்ணா சூப்பர் இப்போ நம்ம மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஆக்ஷனை பார்த்தலாம் எப்படி அதோட மெக்கானிசம் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றது எங்கடா அது ஒரு மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன் அப்படின்றத பார்க்கலாம் இது ஒரு முக்காவாசி ஃபேக்ட் பேசிஸா தான் இருக்கும் ஓகே தண்ணி அடிக்கடி தண்ணி குடிங்க which is helpful ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் தேர் எஃபெக்ட்ஸ் ஆன் டார்கெட்டட் டிஷ்யூ நல்லா பார்த்துவாங்க ஒரு ஹார்மோன்ஸ் எங்க ப்ரொடியூஸ் ஆகும்னா ஃபுல்லாக ட்ராவல் ஆகும் பட் எங்கே ஆக்ட் ஆகி ப்ரொடியூஸ் ஆகும்னா ஒன்லி அந்த டார்கெட்டட் டிஷ்யூஸில் மட்டும்தான் டார்கெட் பண்ண டிஷ்யூஸில் மட்டும்தான் ஹார்மோன் வந்து ஆக்ட் ஆகி இதாகும் அந்த டார்கெட் பண்ண டிஷ்யூஸ் அங்கே போய் பாண்ட் ஆகுது இல்லை அதாவது ப்ரோட்டீனாக தான் இருக்கும் பெப்டைட் பாண்ட் ப்ரோட்டீனாக தான் இருக்கும் அந்த ப்ரோட்டீனை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹார்மோன் ரிசெப்டர் பண்ணுறது ஓகே அதான் நம்ம என்ன சொல்லுவோம் டார்கெட்டட் டிஷ்யூ பைண்டிங் எங்க பைண்டிங் நடக்கும் அந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட்ல தான் பைண்டிங் நடக்கும் அந்த பைண்டிங்கை நம்ம என்ன சொல்றோம் ஹார்மோன் ரிசெப்டார்னு சொல்றோம் லொகேட்டட் அந்த டார்கெட்டட் டிஷ்யூ ஓகேவா இப்போ இந்த இடத்துல இவ்வளவு இடத்துல இந்த இடத்துல மட்டும் தான் டார்கெட் டிஷ்யூ இந்த டார்கெட் டிஷ்யூல மட்டும் தான் இந்த ஹார்மோன் பைண்ட் இங்க தான் செக்ரேட் ஆகும்னு சொல்றது தான் நம்ம சொல்றோம் டார்கெட் டிஷ்யூ இங்க தான் என்ன பண்ணுது ஹார்மோன் வந்து பைண்ட் ஆகுது ஹார்மோன் பைண்ட் ஆகுது நம்ம என்ன சொல்றோம் ஹார்மோன் ரிசெப்டார் ஒரு டிஷ்யூ வந்து ஹார்மோன் ரிசெப்ட் பண்ணிது ஓகேவா அந்த மாதிரி ஹார்மோன் ரிசெப்டார் வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் ரிசெப்டார்ஸ் இருக்கு ஹார்மோன் ரிசெப்டார்ஸ்னா என்னது ஒரு ஹார்மோன் எங்க போய் பைண்ட் ஆகுது ஓகேவா பைண்ட் ஆகுறதுல தான் ஹார்மோன் ரிசெப்டார்ஸ் ஓகேவா அந்த ஹார்மோன் ரிசெப்டார்ஸ்ல வந்துட்டு செல் மெம்பரேன் மேல பைண்ட் ஆயிடுச்சுனா செல் மெம்பரேன் மேல பைண்ட் ஆயிடுச்சுனா மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டார்னு சொல்லுவோம் செல் மெம்பரேன்ல பவுண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்வோம் மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டார் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது வந்துட்டு செல் மெம்பரேன் மேல பவுண்ட் ஆயிடுச்சுன்னா ஓகேங்களா அதே மாதிரி செல்லுக்குள்ள இன்சைட் த செல் இன்சைட் த செல் வந்துட்டு பவுண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம் இன்ட்ரா செல்லுலர் இன்ட்ரானா உள்ள தானே இன்ட்ராசெல்லுலர் ரிசெப்டார் இந்த இன்சைட் செல் முக்காவாசி நியூக்ளியஸா தான் இருக்கும் அப்போ நியூக்ளியஸ் குள்ள தான் மெயினா அது பைண்ட் ஆகும் ஓகேவா அதான் நியூக்ளியர் ரிசெப்டார்னு சொல்லலாம் ஓகேங்களா நியூக்ளியஸ் குள்ள தான் மெயினா பைண்ட் ஆகும் ஓகேங்களா மெயினா எங்க பைண்ட் ஆகும் நியூக்ளியஸ் குள்ள தான் பைண்ட் ஆகும் அதான் நம்ம என்ன சொல்றோம் இன்னொரு நேம் கூட நியூக்ளியர் ரிசெப்டார் நியூக்ளியர் ரிசெப்டார்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா அப்போ நல்லா பாத்துக்கோங்க ஹார்மோன் ரிசெப்டார்னா அந்த இடத்துல மட்டும் ஹார்மோன் போய் பைண்ட் ஆகுது அது ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க செல் மெம்பரேன்ல போய் பைண்ட் ஆயிடுச்சுனா செல் மெம்பரேன் அவுட்டர் மெம்பரேன்ல இப்படி இருக்கு இந்த மெம்பரேன்ல போய் பைண்ட் ஆயிடுச்சு நம்ம என்ன சொல்றோம் மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டார்னு இதே அந்த செல்லுக்குள்ளேயே போயிருச்சுனா நம்ம என்ன சொல்றோம் இன்ட்ரா செல்லுலர் ரிசெப்டார்ஸ் மெயினா நியூக்ளியஸ் தான் பைண்ட் ஆகும் ஓகேங்களா ஓகே
Hormone receptors are present in a cell membrane. Cell membrane என்ன பண்ணோம்? Targeted cell membrane என்ன சொல்றோம்? Membrane bound receptors சொல்றோம். And the receptors prevents inside the cell. Inside the targeted cells நம்ம என்ன சொல்றோம்? Intracellular receptors அப்படின்னு சொல்றோம். ஓகேவா கண்ணா? மோஸ்ட்லி நியூக்ளியர் ரிசெப்டார்ஸா தான் இருக்கும். மோஸ்ட்லி ஏன் நியூக்ளியர் ரிசெப்டார்ஸா இருக்குன்னா நியூக்ளியஸ் தான் போய் பைண்ட் ஆகும். ஓகேவா? Binding of hormone to receptors lead to the formation of ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ். அது பைண்ட் ஆகும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, அதான் என்ன சொல்றோம்? ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ் இது ஃபார்மேஷன் கரெக்ட் ஆகும், ஹார்மோன் ஃபார்ம் ஆகும். ஈச் ரிசெப்டார் இஸ் ஸ்பெசிஃபிக் டு ஒன் ஹார்மோன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ரிசெப்டார் ஒரு ஹார்மோனை மட்டும் தான் பைண்ட் பண்ண முடியும். நிறைய ஹார்மோன் இருந்தாலும் நான் எனக்கு இவன் மட்டும் தான் போதும். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இவன் மட்டும் போதும், நான் இந்த டேரக்டர் கூட மட்டும் தான் படம் பண்ணுவேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்களே. நான் இந்த ஆக்டர் மட்டும் தான் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு இவன் போதும் அப்படின்னு ஒரே ஒரு ஹார்மோன் வந்துட்டு ஒரே ஒரு ரிசெப்டார் கூட தான் பைண்ட் ஆகும். நிறைய ஹார்மோனோட அந்த ரிசெப்டார் வந்து பைண்ட் ஆகாது அப்படின்றாங்க. Receptor complex formation lead to the certain biochemical changes in the targeted tissue. The targeted tissue metabolism, hence physiological functions are regulated by the hormone. இல்லனா physiological functions regulate பண்ண முடியும் அப்படின்றாங்க. On the basis of the chemical nature and hormones can be divided into. Hormones can be divided into நல்லா பாத்துக்கோங்க. இதெல்லாம் facts தான், ஞாபகம் வச்சு தான் இவனே கரெக்டா கிளியரா கொடுத்துருக்கான். வித் எக்ஸாம்பிள்ஸோட கிளியரா கொடுத்துருக்கான். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம எழுத சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம பிரிச்சு எழுதுறது வந்துட்டு இவனே கரெக்டா எழுதி கொடுத்துருக்கான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். Peptides, polypeptides, proteins, hormones. Peptide, polypeptide, proteins hormone. இப்போ peptide bond இருந்து அரைஸ் ஆக ஹார்மோன்ல என்னது? பாலிபெப்டைட். அதாவது புரோட்டீன் பேஸ் ஹார்மோன்ல என்னதுன்னு கரெக்டா கொடுத்துருக்கான் பாருங்க. இன்சுலின், குளுக்கோகன், பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ், ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ், இதெல்லாம் எங்க இருந்து அரைஸ் ஆகுது? பெப்டைட். இப்படி தான் எழுதணும். ஓகே, இப்படி எழுதி வச்சீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவன் ஏற்கனவே கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸ்டெராய்டல் ஹார்மோன் சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஸ்டெராய்டு ஹார்மோன்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா? ஸ்டெராய்டு ஹார்மோன் என்னது? கார்டிசால், டெஸ்டோஸ்டிரான், எஸ்டிடிஎஸ்எல், ப்ரொஜெஸ்டரான், இதெல்லாம் ஸ்டெராய்டு ஹார்மோன். ஓகேவா? அடுத்தது ஐடோதைரோசின், தைராய்டு, அந்த அயோடின் பேஸ் வச்சு ப்ரொடியூஸ் பண்ண ஹார்மோன் பாத்தீங்களா? அந்த ஐடோதைரோசின் நம்ம சொன்னோம் தைராய்டு ஹார்மோன் அப்படின்றோம். அடுத்து அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் தான் முக்கால்வாசி புரோட்டீன் பேஸ் தான் வருது. அது நம்ம என்ன சொல்றோம்? எபிபைரிடின் அப்படின்றோம். ஓகேண்ணா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி. ஓகே, இப்போ ஹார்மோன் which interact with membrane. இப்போ மெக்கானிசத்துக்குள்ள வரும். ஹார்மோன் which interact with membrane bound receptors normally do not enter the cell. அதாவது ஹார்மோன் வந்துட்டு இப்போ இந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணுதுன்னா மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டார்ஸோட ஆகுது. அப்போ இந்த ஹார்மோன் வந்துட்டு இந்த ரிசெப்டார்ல ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த ரிசெப்டார்ல ஃபார்ம் ஆகுது, இந்த ஹார்மோன் வந்து உள்ள போகாது. அதாவது ஒரு காரை போய் நீங்க ஒரு இடத்துல பார்க் பண்றீங்க, அதாவது வெளியே போறீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நீங்க ஷாப்பிங்லாம் போறீங்க வச்சுக்கோங்களேன். ஷாப்பிங்லாம் போனாலும் எங்க கார் பார்க் பண்ணுவீங்க? கார் பார்க்கிங்ல பார்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஏர்போர்ட்டுக்கு போறீங்க, கார் பார்க்கிங்ல போய் நீங்க பார்க் பண்ணுவீங்க. எதுக்கு? ஃபிளைட்ல ஏறி போறது. ஓகேவா? புது ஏர்போர்ட்னு வச்சுக்கோங்க, ஏர்போர்ட்டோட பார்க்கிங்னு வச்சுக்கோங்க. உங்க கார் வருது, ஏர்போர்ட்ல பார்க் பண்றீங்க, நீங்க தான் உள்ள போறீங்க. அதே மாதிரி ஹார்மோன் வந்து ரிசெப்டர்ல அட்டாச் ஆன உடனே அது ரெஸ்பான்ஸ் தான் உள்ள போகும். ரெஸ்பான்ஸ் உள்ள போய் எப்படி ஜெனரேஷன் ஆஃப் செகண்டரி மெசஞ்சர், சைக்ளிக் ஏஎம்பி அண்ட் கால்சியம், அப்புறம் பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸ் பண்ணா அப்புறம் தான் பிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் நடக்கும். ஓகேவா? பிசியாலஜிக்கல் ஓவேரியன் growth அதெல்லாம் மொத்தமா சொல்றாங்க. அது எப்படி நடக்கும்? ரெஸ்பான்ஸ் தான். இந்த ரெஸ்பான்ஸ், அதாவது கார் தான் ஹார்மோன் வச்சுக்கோங்க. கார்ல வருவீங்க, ஏர்போர்ட்டுக்கு வரீங்க, ஏர்போர்ட்ல வந்து ஃபிளைட் ஏறி போறீங்க. ஃபிளைட் ஏறி போறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? கார்ல வந்துட்டு பார்க் பண்றீங்க. பார்க்கிங்ல பார்க் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நீங்க தான் நடந்து போறீங்க. ஏர்போர்ட்குள்ள செக்கிங்லாம் பண்றீங்க, பாஸ்போர்ட் கொடுக்குறீங்க, விசா இதெல்லாம் காமிக்க, அந்த சோகால் செக்கிங்லாம் இருக்கு பாத்தீங்களா? அந்த செக்கிங்லாம் முடிச்சுட்டு பிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் ஓவரியன் growth எங்க நடக்கும்? இது செல் மெம்பரேன்ல நடக்கும். ஸோ இப்படி நடக்கும். இதே பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்லாம் வர போறாங்கன்னா அப்படி அவங்க எல்லாம் ஏர்போர்ட் பார்க்கிங் எல்லாம் போய் கார் பார்க் பண்ண மாட்டாங்க. எங்க போய் பார்க் பண்ணுவாங்க? டைரக்டா ஃபிளைட் பக்கத்துல தான் போய் பார்க் பண்ணுவாங்கல்ல. அவங்க தான் என்ன சொல்றாங்கன்னா செல் இன்ட்ரா செல்லுலார் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? அந்த ஹார்மோன் என்ன பண்ணும்? செல்லுக்குள்ளேயே வந்துட்டு அந்த ஜீனோம்ல அந்த இன்டராக்ஷன் ஆஃப் ஜீனோம் செல்லுக்குள்ள வரும். செல்லுக்குள்ள டிஎன்ஏக்குள்ள குரோமோசோன், அந்த குரோமோசோம்ல ஜீனோம்குள்ள அது உள்ளே போயிட்டு டைரக்டா அந்த ரன்வேலே போயிட்டு என் கார் நிறுத்துவேன்னு சொல்லுவாங்க. யார்? அந்த பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் அவங்களுக்குலாம் இருக்காங்களா, அவங்க டைரக்டா போய் வந்து நிறுத்துவாங்க. ஓகேவா? ஸோ நம்மள என்ன பண்ணுவோம்? வெளியே பார்க்கிங்ல நிறுத்தி நம்ம நடந்து போகும் அங்க. ஆனா அவங்க எப்படி பண்ணுவாங்க? டைரக்டா அந்த ரன்வேலே போய் நிறுத்துவாங்கல்ல. ஸோ இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரன்வேலே நிறுத்தவர் யாருன்னா இன்ட்ரா செல்லுலாரு. நம்ம யாரு? நம்ம மாதிரினா நார்மலான பீப்புள் எங்க பார்க்கிங்ல போய் நிறுத்துறவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? மெம்பரேன் பவுண்ட் receptors. ஓகேவாக்கண்ணா? அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. Hormone which interact between the membrane bound receptors normally do not enter the target cell. டார்கெட் செல்குள்ள போக மாட்டோம். நம்ம வந்து நம்ம கார் எடுத்துட்டு ரன்வேக்குள்ள போக மாட்டோம். பட் ஜெனரேட்டட் செகண்டரி மெசேஜ் என்ன பண்ணுவோம்? நம்ம கார் உள்ள போக மாட்டோம். பட் நம்ம இறங்கி நடந்து போவோம். ஓகேவா? அதான் சைக்கிளிக் ஏஎம்பி ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்தோம். விச் இன் டர்ன் ரெகுலேட் த செல்லுலார் மெட்டபாலிசம். அப்போ வந்து நம்ம கார் ஏறி ஃபிளைட் ஏறி போறோம், அந்த செல்லுலார் மெட்டபாலிசம் வந்து ரெகுலேட் பண்ணும். ஆனா ஹார்மோன் விச் இன்ட்ராக்ட் வித் இன்ட்ரா செல்லுலார் ரிப்பீட்டர்ஸ்னா என்னது? ரொம்ப ரொம்ப பவர்ல இருக்கிறவங்க, நம்ம தேசத்துல ரொம்ப ரொம்ப பவர்ல இருக்கிற பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
அதான் யார் ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ரெகுலேட் ஜீன் எக்ஸ்பிரஷன் வரைக்கும் போகலாமா. அந்த ரன்வேக்குள்ள ஆறு குரோமோசோம் ஃபங்க்ஷன், அதாவது இந்த செல்லு மட்டும் இல்லை, அந்த செல்லுக்குள்ளேயும் தாண்டி இந்த டிஎன்ஏக்குள்ளேயும் செல்லை தாண்டி டிஎன்ஏக்குள்ள குரோமோசோம் ஜீனுக்குள்ள அது வரைக்கும் போகிறது, அது ரன்வே வரைக்கும் போகிறதுக்கு வரைக்கும் இந்த இன்ட்ரா செல்லுலர் ரிசெப்டர்ஸ்க்கு அதாவது பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு இது இருக்குது அப்படின்றாங்க. பட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்மோன் ரிசெப்டர் காம்ப்ளெக்ஸ் வித் ஜீனோம் cumulatively biochemicals action resulting in the அப்போ cumulative biochemical action physiological development of effects அப்போ நடக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இதான் டூ டைப்ஸ் ஆஃப் ரிசெப்டார்ஸ் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ரிசெப்டார்ஸ் எங்கே அந்த பேரை வச்சு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம இந்த கிளாஸை முடிக்கிறோம். ஓகேங்களா? கரெக்டாக நம்ம 6 o'clock ஆரம்பிச்சோம் நினைக்கிறேன் இல்லையா? ஓப்ஸோ ஓகேவா? இந்த டைமை பேஸ் பண்ணி சொன்னேன். ஓகேவா? ஓகே, இப்போ இன்னதோட நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜி முடிச்சிடறோம். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் 11 நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிடும். அடுத்ததுல வந்து நம்ம கிளாஸ் 12 ஏற்கனவே நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்த்துருந்தோம். மிச்சதெல்லாம் நம்ம கண்டினியூவாக பார்த்துலாம். ஓகேவா கண்ணா? ஸோ இந்த மாதிரி ஒன் ஷாட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, வேறு எந்த பேஸ்லையும் ஒன் ஷாட் வீடியோ பார்க்கணும்னு நினைச்சா மறக்காம வேதாந்த் நீட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. உங்களில் இதில் ஏதாவது டவுட் எதாவது அரைஸ் ஆகும், உங்களுக்கு நிறைய பேர் எங்கள் பர்சனல் இமெயில் ஐடி இருக்கும், பர்சனல் இமெயில் எனக்கு மெயில் பண்ணுங்கள். இல்லை சார் மெயில் ஐடி தான் இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு சரியான கமெண்ட்டில் படித்தா வர மாட்டேன் டேரக்ட் இன்ட்ராக்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு லைவ் செஷன் வந்து இருக்குது. லைவ் செஷனை மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்கள். அங்கே ரிப்பீட்டாக ஒன் பை ஒன் எடுக்கும். இந்த ஒன் ஷாட் சீரிஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா புரிஞ்சுதா இல்லையா மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி பயாலஜிக்கு மட்டும் இல்லை, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே ஒன் ஷாட் சீரிஸ் வந்து இவ்வளோ லென்த்தாக இவ்வளோ கிளியராக கரெக்டாக பாருங்களேன். கரெக்டாக இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் நோட்ஸ் எல்லாம் போட்டு நோட்ஸ்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி இப்படி போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் நாட் ஒன்லி ஃபார் நீட், உங்களோட பப்ளிக் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த மாஸ்டர் கிளாஸ் சீரிஸ் சந்திப்போம். ஸோ பாய்.